அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அவங்க ஆஃபீஸில் டெய்லி 200 பேருக்கு சாப்பாடு கொடுப்போம். இந்த சாப்பாடு அங்கே பொட்டலமாக வந்து வச்சுருப்பாங்க. அதில் ஒன்று எடுத்து அவர் சாப்பிட்டுப்பார், நம்மளை சாப்பிட சொல்லுவார். எப்படிடா இருக்குது, நல்லா இருக்கு, அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிக்கும். எங்கள் எல்லாருக்குமே ஃபோன் நம்பர் வந்து கேப்டன் ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் தான். நாங்கள் படுக்கிற இடம் கேப்டன் படுக்கிற அதே மாடியில் அதே திண்டில் தான் நாங்கள் படுக்கிறது. படம் ஏதாவது ஒன்று பார்க்கணுன்னா கேப்டன்கிட்ட போய் சொல்லுவோம், அவர் காசு கொடுப்பாரு. இல்லை வந்து 60 ஃபீட்டு கீழே டேங்க்குள்ளே போயிட்டு ஒரு 6 நிமிஷம் அந்தளவுக்கு ஒரு பிரீத்திங்குடைய இதை வச்சுட்டு பண்ணிட்டு வருது. அந்த கேமராமேனுக்கு ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா இது பொய் இல்லை, ஜேம்ஸ் பாண்ட் வந்து பண்ண முடியாது, அந்தளவுக்கு பண்ணது இல்லையா. அவருக்கே ரொம்ப மைக் வெலண்டன் கேமராமேனுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். மாடு வர்ற ஸ்பீடில் அந்த ஒயிட் கோடு அவ்வளோ லென்த்துக்கு பார்த்தோன்னா என்ன நினச்சிருந்தால அதை தாண்டணும்னு நினச்சி அப்படியே ஜம்ப் ஆகுது. அப்படியே வண்டி அப்படியே ஜம்ப் ஆகுது. கேப்டன் வண்டியிலேருந்து அப்படி குதிப்பார். எதுக்குமே பயப்படாதவரை. சிவாஜிக்கு அப்புறம் எக்ஸ்பிரசிவ் விழி கண்கள்னு சொன்னால் இவங்க பண்ணாங்களே ஊமை விழிகள் மாதிரி, அந்த விழிகள் வந்து சிவாஜி கணேசன் அளவுக்கான ஒரு எக்ஸ்பிரசிவ் கண்கள் அவருக்கு. கூடையில் பூ வச்சிருப்பாங்க. 2வது விஜயகாந்த் எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு அள்ளி அந்த பூவை கொட்டுவானும். அதை விட ஒரு தேட்டருக்காரர் சொன்னார், அதுதான் பெரிய ஹைலைட்டு. சார், நான் உங்கள் படத்தை மாற்றிட்டேன் அப்படின்னாரு. படத்தை மாற்றிட்டீங்களா, என்னங்க பண்ணீங்க அப்படின்னு. இல்லை, எல்லாம் அந்த விஜயகாந்த் வரும்போது தான் கை தட்டுறாங்கன்னு அதை தூக்கி கட் பண்ணி முன்னாடி போட்டுட்டாருங்க. 5000 ஃபைட் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காருங்க. ஏதாவது ஒன்றா டக்குன்னு சொல்லுவார், நேற்று ஒரு ஃபைட் பார்த்தா பிரமாதமாக இருந்தது அந்த ஃபைட்டு, ஏதாவது சேர்க்க முடியுமான்னு பாருங்க, அதை அப்படியே பண்ணலாம், அதை விட நம்ம நல்லா பிரமாதமாக பண்ணலாம். நீ காஷ்மீர் தீவிரவாதி படத்தில் நீ இந்தியா ஜிந்தாபாத்னு சொல்லக்கூடாது, காஷ்மீர் ஜிந்தாபாத்னு தான் சொல்லணும் அப்படின்னா முடியவே முடியாது. நான் பேச மாட்டேன். இந்த பிரச்சனை கேப்டனுக்கு போயிடுச்சு. ஷூட்டிங் நிற்கிது, ராவுத்தருக்கு சொல்லி ராவுத்தர் கேப்டனுக்கு சொல்லி கேப்டன் ஃபோன் பண்ணுறேன், வசனத்தை பேசுகிறேன். உங்களிடை பிறந்து உயர்ந்தோர் தில விளங்கி வீங்குலினி ஞால திருலகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் இணையது தன்னேர் இல்லாத தமிழ் என்று சங்ககால புலவன் பாடி மகன் அன்னையாம் தமிழை வணங்கி அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சென்ற ஒரே மாமனிதன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அவருடைய 73வது பிறந்த நாளை இன்றைக்கு அவரோட பணியாற்றிய அவருடைய நண்பர்கள்னு கூட சொல்லலாம், இவங்களோட பகிர்ந்துக்க போகிறோம். கேப்டன் அவர்களுடைய நினைவுகளை பற்றி, கேப்டனுடைய நாம் அறிந்த கேப்டனை இன்னும் சுவையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, கேப்டனோட ரொம்ப ஒரு நெருக்கமாக இருந்தவர்கள். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதலாவது அரவிந்த்ராஜ் சார் அவர்கள். நம்மளுடைய தமிழ் சினிமாவில் ஒரு 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 சேஞ்ச், அப்படி கல்ட் ஃபிலிம்னு இன்னைக்கு நம்ம சொல்கிறதுல ஒரு ஒன் ஆஃப் தி கல்ட் ஃபிலிம் வந்து ஊமை விழிகள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய டைரக்டர் அரவிந்த்ராஜ் சார் அவர்கள். அந்த படத்துலையும் ஒர்க் பண்ணியிருந்தேன். உழவன் மகனில் இன்னைக்கும் பார்த்தா அந்த ரேக்லா ரைஸ் அடிச்சிக்கவே முடியல நம்ம சொல்கிறோம்ல, அப்படிப்பட்ட ஒரு ரேக்லா ரைஸை எடுத்த நம்மளுடைய ரமேஷ், கேமராமேன் ரமேஷ் சார் அவர்கள். வணக்கம் சார். அவர் வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த படங்களில் ஒர்க் பண்ண இன்னைக்கு கேப்டன் பிரபாகர் ரிலீஸ் ஆகி எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ஒரு ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஜே.கே. சார் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் நம்மோட அதே ஊமை விழிகள் அப்புறம் தாயகம் படம் எடுத்த தாயகம் ரமேஷ் சார் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார் அவர்கள். இன்னொரு ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஃபிலிம், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்னு கூட சொல்லலாம். கேப்டனை வச்சு இப்படி ஒரு படம் பண்ணி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் கொடுத்த இன்னொரு டைரக்டர் உளவுத்துறை ரமேஷ் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எல்லாரும் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எங்கேருந்து தொடங்குறது அப்படின்னு எனக்கு யோசிச்ச போது கேப்டன் அப்படின்னு சொன்னால் உங்களை எல்லாருக்கும் என்ன நினைவு வருது அப்படின்ட்டு ஒருத்தரா சார் நீங்கள் சொல்லுங்கள். கேப்டன் அப்படின்னா மனிதாபிமானம். அவருக்கு வந்து அதான் அடிக்கடி எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான், அதாவது சாப்பாடு அப்படிங்கிறது தான் கேப்டன். வள்ளலார் சொன்னார்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்ற மாதிரி ஒருத்தருடைய முகத்தை பார்த்து, அதாவது குறிப்பறிந்து செயல்படுதல்னு வாங்க. குறிப்பறிந்து செயல்படுவதல்ங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் வராது. அது ஒரு பெரிய தன்மை. கரெக்டாக சொல்லணுன்னா, கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு முகத்தை பார்த்தோன்னே கேட்பாங்க, என்ன டல்லாக இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அளவு அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது கஷ்டம். ஆனால் அதே எங்கள் கேப்டன்கிட்ட நீங்கள் போகும்போது அந்த முகத்தை பார்த்த உடனே கேட்பாரு, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்கன்னு. அப்போ எந்த அளவுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது கணவன் மனைவி மாதிரி ஒரு தாம்பத்திய உறவு மாதிரி
கேப்டன்ட்டு நாங்கள் எல்லாரும் தம்பி, அவருக்கு அண்ணன் தம்பின்ற அந்த உறவு, அந்த பந்தம், அந்த பாசம். கேப்டன்ற ஒரே வரியில் சொல்லணும்னா அவருடைய மனிதாபிமானம் தான். விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அட்மையர் பண்ணது வந்து ஒரு டெக்னீஷியன் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸோட கேஸ்ட் பண்ணிட்டார் அந்த படத்தில் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் அவர் மெயின்டைன் பண்ணிக்குவார். இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார். என்ன பண்ணியிருக்கீங்க, எப்படி பண்ணுறீங்க, கரெக்டாக வருமா, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு இன்ட்ராகேஷன் எதுவுமே இருக்காது. அந்த கான்ஃபிடென்ஸ்னு ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா இல் மெயின்டைன் தட் இஸ் ஒன் பெஸ்ட் குவாலிட்டி அவர்கிட்ட நான் பார்த்த வரைக்கும். கேப்டன் வணக்கம். நல்ல கலைஞர்களாக இருக்கிறதோ சிந்தனையாளர்களாக இருக்கிறதோன்றதெல்லாம் வேறு விஷயம். அடிப்படையில் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் மனிதருக்கும் மானிடருக்கும் சொல்வது என்னென்னா, மனுஷனாக பிறந்தவங்க மனுஷனாக இருக்கணும், மனித நல்லியல்புகள் இருக்கணும். என்ன அந்த உயிர் வைத்திருக்க உடலை காத்து இருக்கக்கூடிய உணவு பகிர்ந்துக்கிறது எல்லாம் வேணும். அப்படி பார்க்கும்போது எத்தனையோ மனிதர்கள் இங்கே இருந்திருக்கிறாங்க. அவர்கிட்ட நான் பார்த்தது என்னென்னா, அரசன் என்கிறவன் உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் தான் சாப்பிட்றவன் இல்லை, தான் சாப்பிடுகிற அனைத்து உணவையும் தன் மக்கள் சாப்பிட்டாங்களான்னு பார்க்குறவன் தான் பேரறிஞன், பெரிய மன்னன். அப்படி பிற உயிர்களுக்கும் பிற சக கலைஞர்களுக்கும் மனிதர்களுக்கும் கூட இருந்தவங்க எல்லாருக்குமே அதெல்லாம் கிடைச்சிதான் பார்த்த ஒரு பரந்த மனமுடைய ஒரு மனிதன். சொல்ல முடியாது. அது இந்திய அரசு கூட அவருக்கு வந்து குட் சிட்டிசன் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்களே, அதுக்கு ரொம்ப ஃபிட்டானவரும் அதற்கு தகுதியானவர்களும். தகுதியை மாறி வர்ற பட்டங்கள்லாம் வேற, அந்த பட்டத்துக்கே மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனாக இருந்தது தான் என்னை பொறுத்தவரையும் ரொம்பவும் நான் இன்றும் மறக்க முடியாமல் நினைவில் வச்சிருக்கிற விஷயமா இருக்குது. சார் சார் என்ன கேட்டிருந்தீங்க? எல்லாரும் நல்ல டாப்பிக்காக சொல்லிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் ஃபியர்லெஸ் மேன். ஆக்சுவலாக நம்ம ஒரு சீன் பண்ணுறோம், இது பண்ணும்போது இதை வந்து கேப்டன் பண்ணுவாரான்னு யோசிக்கவே தேவையில்லை. இறங்கி பண்ணுவாருன்ற அளவுக்கு தைரியமாக நம்ம சீன் பண்ணலாம். ஹெலிகாப்டர் தொங்குறதா இருந்தாலும் சரி, ட்ரெயினில் ஓடுறதா இருந்தாலும் சரி, மற்றபடி அண்டர் வாட்டர் தண்ணிக்குள்ளே போகிறதா இருந்தாலும் சரி, இது பண்ணுவாரான்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. காலைல 4 மணிக்கு வச்சுக்கலாம்னா அவர் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வச்சுக்கலாம், கேப்டன் வந்துடுவார். நம்மளுடைய இதுவாக ரொம்ப நினைக்கிறோமோ அதை கேப்டன் நினைப்பார், செய்வாருன்றது ஒரு தைரியமாக நம்ம எழுதலாம். இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் நம்ம கேட்கணும், நாளைக்கு காலைல ஒரு 4 மணிக்கு சன்ரைஸ் கால்ஸ்ட்டு வச்சுக்கலாமா, நைட்டு 9 மணிக்கு போகலாமா, இதெல்லாம் கேட்கணும். அதெல்லாம் தேவையில்லை கேப்டனை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி நம்ம சொல்கிறத அவர் செய்துட்டு போவார். அது மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ஃபியர்லெஸ் மேன் அவர் என்னை பொறுத்த வரைக்கும். சார் எல்லாரும் சொன்ன மாதிரி சாப்பாடுன்னு அவர் என்னென்னா, அவங்க ஆஃபீஸில் டெய்லி 200 பேருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு அங்கே பொட்டலமாக வந்து வச்சுருப்பாங்க. அதில் ஒன்று எடுத்து அவர் சாப்பிட்டு பார்ப்பார், நம்மளை சாப்பிட சொல்லுவார், எப்படிடா இருக்குது, நல்லா இருக்கு, அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ தனக்கு என்னவோ ஷூட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சாப்பாடோ அதே சாப்பாடு தான் எல்லாருக்கும் வந்துருக்கும். மற்ற இடங்கள் மாதிரி நடிகருக்கு ஒன்று இதுக்கு ஒன்றுலாம் கிடையாது, டைரக்டருக்கு ஒன்றுலாம், எல்லாருக்கும் ஒன்று தான். அது யார் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ரமேஷ் சொன்ன மாதிரி ஒரு கதையை கேட்டுட்டாங்க, கதை கேட்டு முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம், தட்டையை கழிச்சிட்டு ஓடுங்க சார், என்ன ஓடிடுவார். ஆனால் நைட்டு தான் வந்து நம்மள்கிட்ட கேட்பார், அந்த ஸ்பாட்டில் கேட்க மாட்டார், ஏன்டா அப்படி செய்ய சொன்னேன். ஸ்பாட்டை பொறுத்தவரை டைரக்டர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும். அதில் வந்து ஸ்ட்ராங்கான மனிதர். ஒரு முறை கதை கேட்டார்னா அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கேட்க மாட்டார். சஜஷன்ஸ்லாம் ரூம்குள்ளே தான், வெளியிலலாம் எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி எல்லா விதங்கள்லையுமே இப்போ ஜேகே சார் சொன்ன மாதிரி ஒரு மனிதன் எல்லா விஷயத்துலையும். முதல்ல இப்போ இன்னைக்கு வந்து எல்லாருமே ஃபேன் பாய் மூமெண்ட்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கமல் சாரை வச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் படம் எடுக்கும்போது, ரஜினி சாரை இன்னைக்கு இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் படம் எடுக்கும்போது இந்த ஃபேன் பாய் மூமெண்ட்னு பண்றாங்க. இப்போ நீங்க எல்லாம் வந்து எல்லாருமே படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேப்டன் ஒரு பெரிய நடிகர். அப்போ நீங்க உங்களுடைய படங்கள்ல அவரை கொண்டு வரும்போது அந்த அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்டை நீங்க உணர்ந்தீங்களா சார்? கேப்டன் வந்து மோர் தென், அதான் நான் சொல்றேன், ஒரு ரசிகன் ஒரு நடிகன்ற அந்த இதை தாண்டி ஒரு குடும்பம், ஒரு சகோதர பாசத்தோட தான் அவர் வந்து எல்லாரும் கூடமே அவர் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருந்தார்.
அதாவது வந்து ஒரு அண்ணன் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தபோது கூட அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். அதாவது அந்த பிரச்சனையை கேப்டன் தான் தீர்த்து வச்சார். தீர்த்து வச்சுட்டு ஒரு கூட்டமாட்டம் ஒரு மீட்டிங் ஆட்டம் எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்றா வச்சு ஒரு காம்ப்ரமைஸுக்கு ஒரு மீட்டிங் பேசும்போது நான் பேசும்போது என்ன சொன்னேன், எனக்கு கேப்டன் அண்ணன் மாதிரி, அதனால தான் நான் வந்து கேப்டன்கிட்ட போய் எதா இருந்தாலும் நிற்பேன் அப்படின்னு. அவர் பேசும்போது சொன்னார், இவர் அண்ணன் மாதிரினாரு, நான் மாதிரி இல்லை அண்ணன் தான் அப்படின்னாரு. எனக்கு சொல்லும்போது சிலுக்குது. ஏன்னா அந்த மாதிரி பர்சனலாக ஒரு ரேப்போ எடுத்து இன்னும் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அப்போ ஜேகே கொஞ்சம் வெல் செட்டில்டாக இருந்தார். அதனால எங்கள் எல்லாருக்குமே ஃபோன் நம்பர் வந்து கேப்டன் ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் தான். நாங்கள் படுக்கிற இடம் கேப்டன் படுக்கிற அதே மாடியில் அதே திண்டில் தான் நாங்கள் படுக்கிறது. படம் ஏதாவது ஒன்று பார்க்கணுன்னா கேப்டன்கிட்ட போய் சொல்லுவோம். அவர் காசு கொடுப்பாரு. இல்லை வந்து கேசட்டு பார்க்கணுன்னா கேசட்டை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு அதாவது ஒரு ஏறக்குறைய வந்து அது ஒரு அலுவலகம் மாதிரியே தான் நமக்கு இருந்தது. அந்த அளவுக்கு அதான் சொல்கிறேன், மோர் தென் ஒரு ஃபேன், ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஃபேமிலி, ஒரு பிரதர். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து எல்லாருக்குமே அவர் செஞ்சார். என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் கேட்பார். அன்னைக்கு இப்போ சமீபத்தில் ஒரு தடவை அண்ணி அவங்கள பார்க்க போயிருந்தேன், பிரேமலதா மேடத்தை. பார்த்தோன்னே அவங்க ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டாங்க, பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னாங்க. எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி கடகடன்னு வந்துடுச்சு. அவங்களுக்கே புரியல, என்னாச்சு அப்படின்னாங்க. இல்லை இதே இடத்துல உட்காந்துட்டு கேப்டன் இதே கேள்வி தான் கேட்பாரு, புள்ள என்ன பண்ணுறான்னு. அவர் பொண்ணு பையன்லாம் சொல்ல மாட்டார், புள்ள என்ன பண்ணுறா அப்படின்னு. அந்த மாதிரி அதாவது நம்மளையும் மீறி ஒரு உரிமையாக சண்டை போட்டு வந்து ஒரு உதவி பண்ணுறது. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா, அவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்களா அப்படின்வாரு. நமக்கு ஒரு பிரச்சனைன்னா உண்மையிலே சொல்கிறேன், இந்த காலத்தில் ஒரு கேப்டன் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பலம் போன மாதிரி தான் இருக்கலாம். ஒரு அண்ணனை இழந்த மாதிரி தான். ஏன்னா எதை வேணாலும் துணிச்சலாக பண்ணலாம் கேப்டன் இருந்தாருன்னா. அது இன்னைக்கு நம்மளால் இல்லைங்கிறது. அந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி ரேப்போ தான். ஒரு ஆர்டிஸ்டாக அவரை பார்த்து நம்ம வியக்கலை. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி சார் இருந்தது? நீங்கள் எப்படி இருப்பீங்க அவரோட? இல்லை அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பார்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பேசிக்காக ஆர்டிஸ்ட் பக்கத்தில் யூஸ்வலாக போக மாட்டேன். ஏன்னா ஒன்ஸ் நம்ம பக்கத்தில் போனதுக்கப்புறம் அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா என்னோட ஃப்ரேமிங்கில் வந்து அது மிஸ் ஆகும். ஸோ நான் வந்து விஜய் சார் கூட பேசுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலும் மார்னிங் விஷ் பண்ணுறது, அப்புறம் ஈவினிங் போகிறது. மேக்ஸிமம் வந்து கேமராக்கு முன்னாடி வரும்போது பொசிஷனிங் லெஃப்ட்டு கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் அதுதான் பேசுவேன் நான். வேறு ரொம்ப அவர் கூட பர்சனலாக எப்பவுமே பேச மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் டிட்டாச்சாக இருக்கும் போது தான் என்னோட ஃப்ரேமிங்கில் வந்து நான் சென்ஸ் பண்ணேன் அவர். ஸோ ஐ அட்மையர் விஜய் சார் த்ரூ மை ஃப்ரேம். அந்த ஒரு டைலாக் பேசும்போது அந்த என்னோட ஆங்கிள் கரெக்டாக இருக்கா, என்னோட லென்சிங் கரெக்டாக இருக்கா, அதை கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி என்னோட ஷாட் இருக்கா, என்னோட ட்ராக் ஷாட் எப்படி இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து என்னென்னா அரவிந்த் ஆபாவனன் இவங்கெல்லாம் கேட்கறதுக்கு அவங்க ஒரு டெலிவரி பண்ணுறதும் சிங்க் ஆகுதாங்கிறது கான்சன்ட்ரேஷன் பண்ணணுங்கிறதுனால அவர் கூட அவ்வளோ கனெக்டாக நான் வச்சுக்கல நான் ஆக்சுவலாக. ஹவு கோஆப்ரேட்டிவ் சார் டு தி டெக்னீஷியன்ஸ் இஸ் ஃபன் சான்ஸே கிடையாது. இஸ் அதாவது உழவன் மகன் படத்தில் வந்து 2 விஜயகாந்த் சார், ஒருத்தர் வந்து சிட்டி, ஒருத்தர் வந்து வில்லேஜ்ன்னு இருக்கும் போது மேக்கப்பில் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணணும். லுக் வைஸ் ட்ராமேட்டிக்காக அந்த ஒன்லி பை மேக்கப் அப்படிங்கிறதுனால கான்டாக்ட் லென்ஸு இதெல்லாம் நாங்கள் டிசைன் பண்ணிச்சு. ஆமாம், அந்த அந்த டிசைன் பண்ணுறதுக்கு ஹாஃப் அ டே ஒரு மேக்கப் டெஸ்ட்டுக்காக இது பண்ணார். 2 விஜய் சாருக்கும் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணோம். மேக்கப் அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண சொல்லி மேக்கப் மேன்கிட்ட நான் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி இந்த காம்பினேஷனில் வேணும்ன்ட்டு. அந்த காம்பினேஷனை போட்டு அப்ளை பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணேன். அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஷூட்டிங் போயிட்டு அப்புறம் எங்கள் ஷெட்யூலுக்கு வரும்போது என்னை கூப்பிட்டு சொல்லிவிடுவார், சார் நாங்கள் அந்த ஷூட்டிங்கு போனோம், அங்கே வேறு மேக்கப் யூஸ் பண்ணாங்க, உங்கள் மேக்கப் இங்கே கண்டினியூ பண்ணுறான்னு செக் பண்ணிக்கோங்க, அது என்ன சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்குங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அதாவது டு தி ஃப்ரேம் அவரோட கான்சன்ட்ரேஷனு, அதாவது ரொம்ப சீரியஸாகவும் இருக்காது அவரோட கான்சன்ட்ரேஷனு. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸு ஒவ்வொரு ஃபிலிம்க்கு வந்து அரவிந்த் கூட ஒர்க் பண்ணும் போது, ஆபாவோட ஸ்கிரிப்டுக்கெலாம் ஒர்க் பண்ணும் போது அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டைல் வந்து நிறையா சேஞ்ச் ஆகிருக்கு அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி. ஆனால் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணதான் எனக்கு தெரியல.
மைட்பி இவங்கெல்லாம் இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ். பட் அவர் ஹோம்ஒர்க் நிறையா பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம அதை படமாக இப்போ வந்து ஆஃப்டர் ஸோ லாங் கொஞ்சம் டிட்டேச்சாக பார்க்கும்போது அவரோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் இன் எவ்ரி ஃபிலிம் வந்து ரொம்ப சேஞ்சஸ் தெரியுது, எனக்கு ட்ராமேட்டிக்காக தெரியுது. சார் நீங்க அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் எங்கேயாவது கிரியேட் பண்ணீங்களா சார்? இல்லை நீங்கள் அது ஆக்சுவலாக சார் சொன்ன மாதிரி டெய்லி நைட்டில் ரமேஷ் சார் சொன்ன மாதிரி பேசுவோம். ஆக்சுவலாக நாங்கள் எடுத்த உளவுத்துறை படத்தில் பண்ணும்போது 3 வருஷம் கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி. ஏன்னா அப்போ ஒரு ஸ்ட்ரைக்லாம் நடந்தாலும் அவர் கூட 96, 97, 98 3 வருஷம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தது. அண்டர் வாட்டர் டெக்னிக்ஸ் தான் அந்த படத்தோடைய ஹைலைட்ஸு. அது லண்டனில் நாங்கள் யூனிவர்சல் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணோம். கேமராமேன் வந்து மைக் வேலண்டைன் சொல்லி டுமாரோ நவர் டேஸோடைய கேமராமேன் அவர். ஆக்சுவலாக அந்த டேங்க்குடைய லெவல் வந்து அண்டர் வாட்டர் டேங்க்குடைய லெவலில் 60 feet to 60 feet. அதில் ஆக்சுவலாக 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் தான் ப்ரீத்திங் இருக்கும். அதுக்கு மேலே ஆக்சிஜனோட இது இருக்காது. கேமராமேன் வந்து எங்களை முன்னால் வந்து எனக்கும் சொல்கிறார் கேப்டன். அங்கேருந்து 3 பேர், நான் கேப்டனு விஜயகுமார்னு ஒருத்தருக்காரு, அபவானந்த் சார் மேனேஜர். 3 பேர் தமிழ் தெரியும். மற்ற ஒவ்வொரு டெக்னீஷியனும் பிரிட்டிஷ் தான் அந்த டெக்னீஷியன். அதெல்லாம் சொல்கிறாரு கேப்டன் ஒரு 1 day தான் ப்ராக்டிஸ் பண்ணார். மறுநாள் போகும்போது நாங்கள் ஷார்ட்டை வந்து கட் பண்ணி போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் தான் ஷார்ட் லெவல் சொல்கிறேன். அவர் கேப்டன் மட்டும் என்ன சொல்லிட்டாரு, ரமேஷ் கண்டினியூஸாக உள்ளே போகிற அளவு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த கேமராமேன்ட்ட சொல்கிறேன், இல்லை அது கஷ்டம், பண்ண முடியாதுங்க. இல்லை சார் கஷ்டமாக தான் நம்ம திருப்பி ரீஷூட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலான்னு. நான் உள்ளே போயிட்டு அந்த அண்டர் டெக்னிக்ஸில் பார்த்தீங்கன்னா 60 feet கீழே டேங்க்குள்ளே போயிட்டு ஒரு 6 நிமிஷம் 6.5 minutes ஆக்சுவலி அந்தளவுக்கு ஒரு பிரீத்திங்குடைய இதை வச்சுட்டு பண்ணிட்டு வர்றாரு. அந்த கேமராமேனுக்கு ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா இது பொய் இல்லை, ஜேம்ஸ் பாண்ட் வந்து பண்ண முடியாது, அந்தளவுக்கு பண்ணது இல்லையா. 4 நிமிஷம் வரைக்கும் தான் பண்ணியிருக்காராம் உண்மையாகவே டுமாரோ நவர் டேஸில். இதுக்கு மேலே பண்ண முடியாது. அவருக்கே ரொம்ப மைக் வேலண்டைன் கேமராமேனுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. இது வந்து மிகைப்படுத்தி சொல்லலை, நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். அந்தளவுக்கு தன் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் தாசி சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயம். அது மாதிரி எல்லாமே இது பண்ணி கேட்கும் போதே அவ்வளோ ஒரு பிள்ளை பாருங்க சார். நீங்கள் அவர் வந்து அண்டர் வாட்டர்னா நீங்கள் அவ்வளோ டூ ஹை மேலே மலை மேலே கூப்பிட்டு போயிருந்தீங்க, அந்த அனுபவம் சார்? நாங்கள் வந்து போனதில் வந்து பனிக்கு போயிட்டோம். ஃபுல்லாக ஐஸு சுற்றி போய் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். திடீர்னு ஆர்மியிலேருந்து ஆட்கள் வந்து இல்லை ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்றாங்க. என்னென்னா திருப்பி இப்போ பனி மழை பெய்ய போகுது, மாட்டிக்கிட்டிங்கன்னா கீழே போக முடியாது அந்த பனிமலையில். அதுக்கப்புறம் ஐஸ் வந்துருச்சுன்னா உங்களால் இங்கே தாங்க முடியாதுன்ட்டாங்க. வேறு வழி இல்லை, நாங்கள் அங்கேருந்து கிளம்பி பேக்கப்போ எல்லாரையும் அனுப்பிச்சிட்ருக்கோம். அதுக்குள்ளே பாதி பேருக்கு வந்து மூக்கில் ரத்தம் வந்துடுச்சு, வாயில் ரத்தம் வந்துடுச்சு. எல்லோரும் இதுக்கு என்ன பண்ணியிருந்தோன்னா காலையில் வந்து கேப்டன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ரம் வாங்கி வச்சுருந்தோம். ரம்மு தான் இங்கே இட்ஸ் மெடிசன். அந்த குளிருக்கு வந்து கொஞ்சம் ரம்மு சாப்பிட்டுட்டிங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணிடும் அப்படின்னா எல்லாருக்கும் அவரே ஒரு பேக்கு ரம் ஊற்றி கொடுத்தாரு. அதில் இம்மெட்டீரியல் ஆஃப் ஹீரோயின்ஸு பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்து ரம்மு ஊற்றி கொடுத்து தான் கீழே கொண்டு வந்தோம். அப்படியும் பாதி பேருக்கு வந்து நாக்கெல்லாம் தரிச்சு போச்சு, விரைச்சி போச்சு நாக்கு. அங்கேருந்து அங்கே கீழே வந்ததே வந்து ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் தான். 18 ஹேர்பின் பேண்டு இறங்கணும் திருப்பி கீழே. நானும் ஜேகே வந்தால் போய் லொக்கேஷன் பார்த்தோம். டெல்லியிலேருந்து காரில் போன ஞாபகம் இருக்க. கொஞ்சம் வேகமாக ஓடுவார், வேகமாக போவார். சார் கேப்டன் பிரபாகர் படத்தில் உங்களால் மறக்க முடியாத அனுபவம் சொல்லுங்கள் சார் கேப்டனோட. கேப்டன் பிரபாகரன் படம் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு சாலக்குடி ஃபால்ஸில் வந்துட்டு அந்த முக்கியமான அந்த அந்த என்ன சொல்கிறது கமாண்டோஸ் எல்லாம் போகிறதுல வந்து அந்த மேலே வந்து நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஒரு இடங்களில் வந்து ரொம்ப ஆபத்தான இடங்களில் வந்து எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சேர்ந்து அதை பண்ணதுன்றது மறக்க முடியாது. அதில் ஒரு சுவையான அனுபவம் சொன்னோம்னா ஒரு அந்த தன்னை இன்னொரு கேரக்டர் வந்துட்டு கேப்டன் பிரபாகரில் மன்சூர் அலிகானுடைய கொடுமைகளுக்கு அந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு முதல்ல வரும்போது அவன் வந்து தன்னிடம் சிக்கி கொண்ட வேற ஒரு கேரக்டர் வந்துட்டு எப்படி தண்டிப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் வரும். அதில் வரும்போது என்னென்னா அவன் கயிறுகளை கட்டி இழுத்து போட்டுட்டு அவனை 2 பிச்சு போடுற மாதிரியான ஒரு குரூரமான ஒரு மனிதன் அப்படின்றதுக்காக ஒரு கேரக்டர் பண்ண வேண்டியிருக்கும். அது பண்ணும்போது எனக்கு அதுக்கு முன்னாடிலாம் பார்த்த ஒரு வெஸ்ட் இண்டீஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து அந்த மூங்கிலில் கட்டி குழியோட போட்டுட்டு கால்களை வச்சுட்டு அந்த கயிறை ரிலீஸ் பண்ண உடனே அது கிழிஞ்சிருன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி ஆடியன்ஸை பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெடி பண்ணும்போது அதை மனிதனாக காமிச்சா குரூரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாடு தன்னுடைய
சக தோழர்களுக்கெல்லாம் சேர்த்து உணவு பரிமாறத்துக்கு முன்னாடி அதே அந்த மாடை அறுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மாட்டினுடைய இறைச்சி ஃபுல்லாக வச்சுட்டு அந்த கயிறில் கட்டியிருக்க 2 கால்களையும் இவன் எப்படி தண்டிக்க போகிறான் அப்படிங்கிறதுக்காக அந்த மன்சூர் அலிகான் பண்ணுற கேரக்டர் வந்து அந்த கயிறை துண்டு பண்ணி வச்சோம்னா அந்த மாடு 2 கிழியும். இப்படி ஒன்று கன்சீவ் பண்ணிட்டாங்க டைரக்டர்லாம் வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லி. மாடு வந்துட்டு மாட்டு இறைச்சி இதெல்லாம் போயிட்டு வந்து அது ஜனங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடத்துல போய்ட்டு எல்லாம் வாங்கிட்டு 2ஆக பிரிக்கிறதுன்றது ஏன்னா ஃபவுல் ஃப்ரீயாக இருக்கணும், தப்பாகக்கூடாதுன்றதுக்காக முதல்ல ஸ்லைஸ் பண்ணி தெரியாமல் அது மொத்தத்தையும் மெண்ட் பண்ணி தச்சு அதை வச்சுட்டோம். வச்சுட்டு அதை வச்சிருக்கும்போது உணவுக்காக திருப்பி போனாங்க. செட்டுக்கான ஜனங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர வண்டி போச்சு, திரும்பி வரல. மழை, எக்கச்சக்கமான மழையாக இருக்கு. திரும்பி வர முடியாமல் வேறு ஏதோ சிக்கல்களில் போயிட்டுருக்காங்க. வர மாதிரி தெரியல. கூட இருக்க டெக்னீஷியன்ஸ்லாம் வந்துட்டு சாப்பாடு வரலன்னும் போது பக்கத்தில் இங்கே ஓடி போய் அதை சாப்பிட்டுட்டு வர்றாங்க. வந்தபோது என்னென்னா, மாட்டு இறைச்சி இருக்கு இல்லையா, அது அந்த வெயிலும் இதெல்லாம் பட்டு மழையும் பட்டுட்டு அதனுடைய ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. சாலக்காடு சாலக்குடி அப்படிங்கிறது இந்த மிருகங்கள் நடமாடக்கூடிய ஒரு இடம்னு நமக்கு தெரியும். நம்ப மாட்டீங்க, இருட்டிக்கிட்டு இருக்கு. நாங்கள் ரிட்டர்ன் போக முடியல, வண்டி இல்லை, எல்லோரும் இருக்காங்க. எனக்குள்ள அந்த எப்போ படித்த ஒரு ஆசிய மாதிரி யார் யாருக்கு பயமாக இருக்கோ சவுண்டு கேட்குது, மிருகங்களுடைய சவுண்டு எல்லாம். யார் யாருக்கு பயமாக இருக்கோ வந்து என் மேலே படுத்துங்க. நான் முதல்ல சாமர்த்தியமாக அங்கே போய் உள்ள கூடாரத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லா ஸ்டேட்டையும் கூட சேர்த்துக்கிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துருந்த போது சவுண்டு அதிகமாக வருது. லேட் நைட் ஆக என்ன பொறுப்பு எடுத்துக்கிறது? கூட வந்துட்டு என் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் பசங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு கடைசியாக ஒரு தைரியமாக இருக்கிற 2 பேரை கூப்பிட்டு என்ன பண்ணுறோன்னா, கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தோல் உரித்த சதையோடு இருக்கிற மாட்டினுடைய உடலை சடலத்தை கொண்டு போய் நீர்வீழ்ச்சிக்கிட்ட போட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டேன். நெருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி உள்ளே போயிட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டு எடுத்துமே அங்கே வச்சுட்டோம். ஏன்னா அதை அப்ரோச் பண்ண போது ஒரு புலியோ சிங்கமோங்கிற மிருகங்கள் வந்துன்னா நம்ம இருக்க வேண்டாம். அதுதான் அது கவர்ச்சி, அதை இழுக்குதுன்ற மாதிரி அந்த ஒரு காமன் சென்ஸுக்காக பண்ணிட்டு எடுத்துமே வச்சுட்டு வந்தோம். நம்ப மாட்டீங்க, மறுநாள் ஒரு காலை காணும், லயன் ஷேருடைய காலை காணுங்கிறது தான் அது நடந்தது. அது நினைச்சா இன்னைக்கு கூட திகிலாக இருக்குது. கலைப்படைப்பு தான். அதுக்காக இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸுகள், அது சம்மந்தப்பட்ட இயக்குநர்கள் எல்லாரும் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குது. குறிப்பாக என்னென்னா, விஜயகாந்த் சார் கேப்டன் சொல்லும்போது என்னென்னா, என்ன தனிப்பட்ட முறையில் என்ன அனுபவம் என்னென்னா, ரொம்ப நெருப்பு மேலே முள்ளு மேலே நடக்கிற மாதிரி அனுபவம் தான் கலை இயக்குனருக்கு. பணம், காசு, கணக்கு வழக்கு இல்லை, கலைஞனை கணக்கு வழக்காக்குற ஒரு இடம். ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. எப்படி இருந்தாலும் ரெண்டு பொண்டாட்டிக்காரனுடைய நிலைமை தான் ஆர்ட் டைரக்டர். உள்ளே போனால் ப்ரொடியூசர் சொல்லுவார், அதை செலவினங்களை கம்மி பண்ணு, அவங்களுடைய கேட்குறதுக்கெல்லாம் வந்து அவங்கள சப்ரஸ் பண்ணி மினிமத்துக்கு போடுவாங்க. இவங்க வந்து இவங்களுடைய கனவோடு வர்றாங்க திரைப்பட மாணக்கர்கள். இது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் இந்த பேட்டியில் சொல்லணும்னா, இங்கே இருக்கிற திரைப்பட கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் முதல் படம் நான் தான் மேக்சிமம். அந்த வயசுக்கு அந்த யூத்துக்கு நான் அப்படி வந்திருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக நான் சீனியர் அங்கே. அப்போ என்னென்னா, இவர் ஒன்று கேட்பார். இப்போ அந்த ஒரு பழைய இன்டர்வியூவில் கூட வந்துட்டு ஒரு மீட்டிங்கில் பேசும்போது நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நம்ம டைரக்டர் இல்லை செல்லுமணி படம் பண்ணும்போது அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, இவர் வந்து ராஜாஜி ஹாலில் படிக்கட்டு இறங்குறோம், அந்த படிக்கட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் லைட்டிங் பண்ண நீங்கள் இல்லையா, படிக்கட்டில் லைட் வேணும், லைட் வந்து பிரைட்டாக இருக்கணுன்றதுக்காக ராஜாஜி ஹாலோட இறங்குற படிக்கட்டு தளம் ஃபுல்லாக பெயிண்ட் அடிங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. போயிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் வாங்கணும், இந்த சதுர வண்டி சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட போடா. அவங்க சொல்லுவாங்க லைட் பண்ணி சொல்ல, அதெல்லாம் தர முடியாது, அது வராதுன்னு சொல்லிடுங்கன்னு என்னை தூண்டி விடுறாரு இந்த பஞ்சாயத்தி. அவர் அதை கேட்குறாரு. என்ன எப்படி புரியுதுங்களா அப்படின்னா சொல்லுவாங்க, கம்பத்தில் 2 யானையை கட்டி வைக்காதுன்ற மாதிரி அனுபவித்த வாழ்க்கை தான் இது. இவர் இப்படி சொல்லுவார், நான் சொன்னதை இவர் செய்யலைன்னு இவர் சொல்லுவார், நீ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதுன்னு. இதை விட நம்ம ரமேஷ் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், அதை விட ஒரு கேமராமேன் சொன்னாங்கன்னா, நம்ம ஹைகோர்ட் இருக்குல்ல, அந்த முன் வளாகத்தில் ஹைகோர்ட்டினுடைய மொத்த இமேஜை காமிக்கணுன்றதுக்காக ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் இல்லை, அதில் ஒரு 7 அடி பள்ளம் தோணுன்னு சொல்லிட்டு போகிறார் டைரக்டர்.
அது இப்போ பர்மிஷனும் இல்லை, அங்கே போனால் ஒரு மரண இடியாக இருக்கும். இப்படிலாம் இருந்த கூட நான் புதுசாக வந்து பண்ணிக்கிட்டு வித்தியாசமாக செய்யணும் அப்படிங்கிற, இப்போ ஆர்டிஸ்ட்னா வந்துட்டு நேரமின்மை சுத்தமின்மை இல்லாமல் எப்படியோ வருவாங்கன்ற மாதிரிலாம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு மேலே இருக்குது. பெயிண்டர் சொல்கிறேன், ஓவியர் மேலே அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆம் டு டீத்துன்னுவாங்க. அந்த மாதிரியான உட்காந்து செய்யணும்னு நான் நினச்சி பண்ணியிருக்கிறதெல்லாம் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது வந்து பொருளாதாரமாக அது என்ன ஆகும்னு தெரியாது. அப்போ நான் ஏதாவது செய்யும்போது இது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அவங்க பட்ஜெட்டுக்கெலாம் அவங்க சொல்ல போகும்போது இல்லை, விஜயகாந்த் வந்து இன்னும் ஆபத்து பார்த்தோன்னா வந்து நின்று இல்லை என்ன நம்பிக்கையாக செய்யன்னுவார். நம்பிக்கைன்றது நான் ஒரு நாகரிகம் தான், ஒரு நம்பிக்கை தான். அப்போ அவர் சொல்லுவார், ரொம்ப செலவான மாதிரி இருக்கேன்னு வேறு யாருன்னா சொல்லும்போது அவருடைய பாஷையில் ஃபினிஷிங் நல்லா இருக்கும்டா பெரியப்பா பண்ணா அப்படின்னு தான் சொல்லி எப்போவுமே ஆபத்து பண்ணுறோம் வந்து என்கரேஜ் பண்ணுவார், அதை ரசிப்பார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சக டெக்னீஷியன்ஸுக்கிட்டேயும் கூட வந்த கிரியேட்டர்கிட்டையும் நம்பிக்கை வச்சார் பாருங்க, அது மிகப்பெரிய விஷயம். அவங்க பண்ணால் சரியாக இருக்குன்னு சொல்லி தான் இப்போ நாம் எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கான ஒரு முக்கியமான விஷயம். அந்த நம்பிக்கைங்கிற நாகரிகத்துக்கான மனிதனாக நான் நினைக்கிறேன். அதாவது உழவன் மகன்ல அந்த ரேஸ் எடுக்கிறவன் 500 வண்டி, ஒரு வண்டிக்கு வந்து 2 பேர், 3 நாள் அந்த மாதிரி 500 வண்டி கலெக்ட் பண்ணியாச்சு. ஒரு வண்டிக்கு 2 பேர் 2 மாடு. அப்போ பாருங்க 1000 மாடு, 1000 ஆட்கள், அது இல்லாம அத்தனை ஆர்டிஸ்டும் அங்க இருக்காங்க, பிளஸ் கிரௌடு. இவங்க தான் நம்ம ஜேகே சார், ஜேகே தான் ஆர்ட் டைரக்டர்ஸ். ஆனா ஜேகே சார் சொல்லும் போது ஒன்று சொன்னாரு, எதா இருந்தாலும் அவர் செஞ்சு கொடுத்துருவாரு. அந்த நம்பிக்கையில நாங்க சொல்லிடுவோம், இவங்க கொம்பு சீவிட்டு போயிடுவாங்க. ஜேகே எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இதான் வேணும். நீங்க உங்களுக்கு தெரியாதா சீனு? இல்ல பண்ணிடலான்ட்டு பண்ணிடுவாரு. அவ்வளவையும் வந்து கேப்டன்ட்ட யாரோ என்னென்னவோ சொன்னாங்க, இப்படி பண்றீங்க, இவ்வளவு செலவாகுது, வைக்க வாங்கி வச்சுட்டு மாட்டுக்கு போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க என்ன மாடை வளர்க்குறீங்களா, இந்த அளவுக்குலாம் என்னென்னமோ சொன்னாங்க. ஏன் நாங்க ஒர்க் பண்ண பலரே வந்து சொன்னாங்க கேப்டன்ட்ட. பட் எதையுமே அவர் கண்டுக்கல. அவரும் சரி, ராவுத்தரும் சரி, நம்ம பிள்ளைங்க பண்றாங்க, நிச்சயமா நமக்கு நல்ல இதான் பண்ணுவாங்க அவங்கன்னு அந்த அளவுக்கு வந்து அதை பத்தி ஒரு சின்ன விஷயம் கூட இது பண்ணாம பண்ணி கொடுத்தாரு. அவர் பயப்பட மாட்டாரு. அதான் ரமேஷ் சொன்ன இதை கரெக்டான வார்த்தை, நம்பணும். கதையை நம்பிட்டு இறங்கிட்டாருன்னா என்ன வேணாலும் பண்ணுவாரு. அந்த முரட்டுத்தனம்னு சொன்னாரு, வண்டி அவர் ஓட்டிட்டு வர்றாரு, மற்ற வண்டி ஓட்டுறவங்களாம் கேப்டன் வண்டி, கேப்டன் கூட படத்துல வரணும்ட்டு கூட வரான். இவரு அவங்கள விரட்டுவாரு, அப்படின்ட்டு இவர் வண்டியையும் ஓட்டுவாரு. இந்த கடைசியா வந்து ஒரு பெரிய ஞாபகம் இருக்கா ஜெயிக்க, ஒரு பெரிய கோடு போட்டிருந்தாங்க, ஒயிட் கோடு. அதான் அந்த லைனை அடைஞ்சிட்டா ஜெயிச்சுட்டாங்க. இந்த மாடு வர்ற ஸ்பீட்ல அந்த ஒயிட் கோடு அவ்வளோ லெங்க்த்துக்கு பார்த்தோன்னா என்ன சேஞ்ச் ஆகல, அதை தாண்டணும்னு நினைச்சு அப்படியே ஜம்ப் ஆகுது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா படத்துல சூப்பரா இருக்கும், அப்படியே ஜம்ப் ஆகுது. கேப்டன் வண்டியில இருந்து அப்படி குதிப்பாரு. அது மாதிரி எதுக்குமே பயப்படாத ஒரு ஆள் இல்ல. அது மட்டும் இல்ல, என்னென்ன அவர் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு சொன்னால் 2 விஷயம். அவருடைய உருவ அமைப்புலையும் அவருடைய நடவடிக்கையிலும் பார்த்தீங்கன்னா, சிவாஜிக்கு அப்புறம் எக்ஸ்பிரசிவ் விழி கண்கள்னு சொன்னால் இவங்க பண்ணாங்களே ஊமை விழிகள் மாதிரி, அந்த விழிகள் வந்து சிவாஜி கணேசன் அளவுக்கான ஒரு எக்ஸ்பிரசிவ் கண்கள் அவருக்கு. அது போலவே ஃபைட்டுன்னு சொன்னால் எம்ஜிஆர் மாதிரி ஷிஃப்டாக பண்ணுறதும், கூட இருக்கிற டெக்னீஷியன்ஸை வந்து விருந்தோம்பல் பண்ணது. அப்படி பார்த்தோம்னா தமிழகத்தின் மிகச்சிறந்த 2 ஆளுமைகள் சால்வாட்ரஸருடைய மொத்த கேரக்டரோட சேர்த்து ஒரு ஸ்பெசிமேனாக இருந்தவர்ன்ற முறையில் அவரை நான் இப்போ நினைவு கூடுறேன். சார், அந்த ரேக்லா ரேஸ் நீங்க எப்படி சார் எடுத்தீங்க? அது எவ்வளவு பெரிய அந்த விஷயங்கள்லாம் எப்படி சார்? ஆக்சுவலாக வந்து என்னன்னா, இந்த டீம் எஃபர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயாக இருந்தது. ஒன்று வந்து ஆபாவணன், அரவிந்த்ராஜ், ரமேஷ், இவங்க பன்னீர்செல்வம், இந்த டீம் ஒரு பக்கம், ப்ளஸ் என்னோட ஆப்ரேட்டிவ் கேமராமேன்ஸ் 8 பேர், எல்லாமே ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அந்த கேமராமேன் இப்போ எல்லாம் பெருசு. ஆமாம், அந்த படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸை நான் கொண்டு வந்தேன் 8 பேர். என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தா மொத்தம் 9 சினிமாட்டோகிராஃபர்ஸ் அந்த ரேக்லா ரேஸுக்கு. இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன காமனாக இருந்ததுன்னா, எல்லாருமே வந்து இந்த ஸ்க்ரீனில் இந்த ரேஸ் எப்படி வரணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அதனால் இண்டிவிஜுவலாக எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க கான்ஃபிடென்ஸோட. இப்போ நான் வந்து மீதி 8 கேமராவில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஃபிலிமில் தான் ஷூட் பண்ணுறோம். அதோட ரிசல்ட் பார்க்கணும்னா இட் வில் டேக் 1 வீக். ஆனால் இவங்க ப்ரீவியஸ் நாள்லேயே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம், என்ன நமக்கு நாளைக்கு தேவைப்படுது, என்ன மாதிரி ஷார்ட்ஸ் தேவைப்படுதுன்னு. அதை வந்து என்னோட ஆப்ரேட்டிவ் கேமராமேன்ஸ் எல்லார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்களா பண்ணலையாங்கிறது 10 டேஸ்க்கு அப்புறம் தான் தெரியும்.
பட் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸு, இது நடந்திருக்கும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம கொடுத்த டெஃபினட்டாக செஞ்சுருவாங்க. அது ட்ராக் அண்ட் ட்ராலி ஏதாவது யூஸ் பண்ணிருந்தா சார்? அதில் வந்து 500 ஃபீட்டுக்கு வந்து ட்ராலி ட்ராக்கு, அதில் வந்து 2 கேமரா, அப்புறமேல் கோடா ஒன்று, அந்த ஹெலிகாப்டர் ஷாட், அந்த கிளைமேக்ஸ் லைனில் வேணுங்கிறதுக்காக ஹெலிகாப்டர் ஷாட் பிளான் பண்ணியிருந்தோம். பக்கத்தில் ஷூலூர் இது ஏர்பேஸ் இருக்கிறதுனால அலோவ் பண்ணல. ஸோ அதனால் மேலே வந்து ட்ராலி போட்டு அந்த ஹெலிகாப்டர் ஷாட் ஃபீலிங் வேணுங்கிறதுனால அரவிந்த் மேலே கிரேனு அங்கே போட்டு அது மேலே வந்து இல்ல தென்னிந்தியாவில் தமிழ் படத்திலே வந்த மிக உன்னதமான சீன் அது. கேமராமேனுக்கும் சரி, அதை கன்சீவ் பண்ண டைரக்டருக்கும் சரி, நடித்தவர்களுக்கும். அதை விடவும் என்னன்னா, உங்களுக்கு பென்ஹரில் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி நான் தமிழ் இங்கே பார்த்த ஒரு காட்சியை கண் முன்னாடி கொண்டாந்ததுல அந்த இவர் தான் கட்டினாரு. 50 அடி, அதாவது 500 மீட்டர் லென்த்து, 500 அடி, 500 மீட்டர் லென்த்து, 50 அடி உயரம். அது மண்ணு வேற வந்து களிமண். நான் சொல்லிட்டேன் ஜாக்கெட், இதுக்கு மேல கிரேன் போட்டு அதுக்கு மேல ஆள் உட்காந்து எடுக்கணும். பாத்துக்கோங்க, தமிழக ஸ்டுடியோங்கள்ல எங்கேயுமே வந்து ட்ராலி இல்லைங்க. ட்ராலியுடைய ஒரு இது இருக்குல்ல, ட்ராக் கிடையாது, மொத்தத்தையும் அங்கே வந்து போட்டாச்சு. அது இப்போ கூட ஜேகே யாராவது இந்த பழைய லைட் ஆஃபீஸர்ஸ் வந்தா சொல்லுவாங்க, சார் நீங்க என்ன சார் வெறும் ட்ராக் மட்டும் கேட்டு வாங்கிட்டு போனீங்களே அப்படின்னு. ஏன்னா அப்போ அது ஆச்சரியமா இருந்தது, என்னத்துக்கு ட்ராக் ஒன்றிங்க கேட்குறீங்க யார்கிட்டையும். அப்போ ட்ராக்கே யூஸ் பண்ணாமல் எல்லா ட்ராக்கும் துரு பிடிச்சி கிடந்த காலம். அதை எடுத்து அதை ரெடி பண்ணி ரமேஷ் உட்காந்து ஆயில் போட்டு தொடச்சி நிறைய நடக்கும். இது எல்லாத்தையுமே வந்து அலோவ் பண்ணுவார் எங்க தலைவர், கண்டுக்கவே மாட்டார். அது ஏதோ பண்றானோ ஒன்று பண்ணிட்டு விட்டுங்க, அவர் ரிசல்ட்டை நல்லா கொடுப்பாங்க, அவ்வளோதான், அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சொல்லணும், நம்ம ரமேஷ் பத்தின்னு சொன்னா, உளவுத்துறை பண்ணும்போது புதுசா வர்றாரு, இவங்களுக்கு அப்புறம் அதே அடியொற்றி திரைப்பட டைரக்டர்களை படிச்சுட்டு வந்தவங்கன்னா, ஆமா. அப்ப என்னன்னா, நீங்க முதல் சீன் பாருங்க, அவர் அந்த படத்துல உளவுத்துறையில மறக்க முடியாது, மெய்சில் இருக்கிற மாதிரி ஒரு ஷாட்ல வந்து ஹெலிகாப்டரோட வந்து நின்று ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்கும். இது வேற படம்னு சொல்ற அளவுக்கான மிகப்பெரிய இம்பாக்ட் அவரும் கொடுத்துருக்காரு. அப்படி தங்களை இப்போ ஜேகே சொன்னார்ல, இப்போ ரமேஷ் சொன்ன மாதிரி கேப்டனுடைய அந்த ஸ்ட்ரக்சர், அந்த போஸ்ன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாரன்ல அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்டுக்கு அந்த ஜீப்லேருந்து வந்து அப்படி ஜீப் நிற்கும், அப்படி இறங்குவார் கேப்டன். இன்னைக்கு போய் தேட்டரில் பாருங்க, கேரண்டீடாக சொல்கிறேன், அப்படி கிளாப் அடிக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ மெனக்கட்டாலும் தகும். ஆமா, ரேக்லாம் ரேஸ் மட்டும் இவர் சொன்னார், இவர் மறந்துட்டாரு. சென்னல்வேலி கரையோரம்னு சொல்லி ஒரு 45 கிராமம் ரோட்ல ஸ்கிரீன்ல ஓடும் பாருங்க. இங்கிருந்து போனா இங்க போயிட்டே இருக்கும், பார்க்கவே முடியாது. வாரி இறைச்சாங்க, எல்லாரும் எனர்ஜெட்டிக்கா இருந்து, இவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸா இருந்து பண்ணதெல்லாம் வந்துட்டு இது வேற ஏதோ ஒரு டிமார்கேஷனுக்கு போறோங்கிற ஒரு உற்சாகம் இருந்தது. அது எல்லாத்துலேயுமே கேப்டனும் கூடவே இருந்து பண்ணுவார். நம்ம நைட்டு போய் காலையில் எடுக்கிறதுக்கு நைட்டு போய் அந்த ஸ்பாட்டை பார்த்து ஷாட் வைக்கிறதுக்காக பார்த்துட்டு வருவோம், இவர் கூட வருவார். என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்ட்டு அவர் வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்கும்ல, இது நல்லா இருக்கும்லன்ட்டு, அதாவது தான் படம்ன்ற அந்த ஃபீலே இல்லாமல் பண்ணுவார். சொல்லித்தரவான்னு ஒரு சாங்க, மழை பெஞ்சுக்கிட்டு இவர் எடுத்து முடிச்சாங்க அந்த படத்தை. இப்போ பாருங்க, ஃபுல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல மழையில எடுத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் இல்லை மறக்கவே முடியாது. யோசிச்சு பார்த்தோம்னா ரீவைண்ட் பண்ணா ஏதோ பண்ணி பார்த்துருக்குறோம். அதுக்கான அடித்தளத்துல வந்து பொருளாதாரமும் ஒத்துழைப்பும் அக்செப்டன்ஸ் கொடுத்து இருந்தாங்க இல்லைங்களா? ரமேஷ் சொன்ன மாதிரி அதில் ஒரு மேக்கப்புங்கிற மாதிரி ஒரு சீன் வந்து பேசவே கூடாது, டைலாக்கே இருக்காது. ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? 2 பேரும் உட்காந்துருப்போம், இல்லை ராதா ஒரு சைடு உட்காந்துருக்கும், கேப்டன் ஒரு சைடு உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு திராட்சை எடுப்பார் அப்படின்னு. இன்னைக்கு அதை பார்த்தீங்கன்னா தேட்டரில் அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். ஆனால் கேப்டன் ரசிகர்களுக்கெல்லாம் வந்து கொண்டாட்டம். கூடை நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன், கூடையில் பூ வச்சிருப்பானோ. இந்த 2வது விஜயகாந்த் எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு அப்படி அள்ளி அந்த பூவை கொட்டுவானோ. அதை விட ஒரு தேட்டருக்காரர் சொன்னார், அதுதான் பெரிய ஹைலைட்டு. சார் நான் உங்கள் படத்தை மாற்றிட்டேன் அப்படின்னாரு. படத்தை மாற்றிட்டீங்களா, என்னங்க பண்ணீங்க அப்படின்னு. இல்லை எல்லாம் அந்த விஜயகாந்த் வரும்போது தான் கை தட்டுறாங்கன்னு அதை தூக்கி கட் பண்ணி முன்னாடி போட்டுட்டாருங்க. படம் ஓப்பனிங்கே கேப்டன் குதிரையில் வரதுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் படத்தில் அது வருமா? சரி பண்ணுங்க, உங்க இஷ்டம், தேட்டருக்கு வந்துடுச்சின்னு. விஜயகாந்த் சார் வந்து டெக்னாலஜி வந்து வெல்கம் பண்ணுவார். இப்போ வந்து கேப்டன் பிரபாகர்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டில் அவரோட இன்ட்ரடக்ஷன் ஷூட் பண்ணும்போது 16 கிலோவாட் அண்ட் 12 கிலோவாட் HMI லைட்ஸு ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா அப்போ தான் வந்தது.
அந்த லைட்ஸ் வச்சு நான் லைட்டிங் பண்ணோம் அப்படின்னு அவர் அக்செப்ட் பண்ணார். ஸோ வந்து என்னன்னா அந்த லைட்ஸ் வச்சு தான் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக லைட்டாக பண்ணேன். 2 லைட்டு தான் ஃபுல் ஸ்ட்ரீட் லைட்டாக பண்ணேன். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு செட்டு போட்டிருந்தாரு ரோட்ல அண்ணா நகர்ல. அங்கே வந்து ஒரு ஷாட் வந்து கிரவுண்ட் லெவலில் கேமரா வைக்கணும்னு செட்டில் குழி தண்ணி எனக்கு கொடுங்க, லோ ஆங்கிள் வைக்கணும்னு அவர் பிரேக் பண்ணி கொடுத்தாரு செட்டை. அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு வந்து எடுக்கும் போது இப்ராஹிம் சாரும் விஜய் சார் 2 பேரும் சொல்கிறாங்க, இது 100th ஃபிலிமு, எத்தனை கேமரா வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டெடி கேம் யூஸ் பண்ணுங்க, ஜிம்மி ஜிபி யூஸ் பண்ணி எல்லா ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன வேணும் பண்ணிக்கோங்கன்னு. நான் சொன்னேன், எனக்கு ஒரு கேமரா கொடுங்க, எனக்கு என்ன வேணுமோ அதை மாத்திரம் கொடுங்க போதும்னு சொல்லி 6 ஜூனியர் லைட் வச்சு தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் எடுத்தேன். என்ன காரணம் அப்படின்னா, அவரோட ஃபைட் வந்து நான் ஷூட் பண்ணணும். இன்னும் 2 கேமரா இருந்ததுன்னா அந்த கேமரா என்ன இருக்குன்னு தெரியாது எனக்கு. நான் ஃபீல் பண்ணணும் அந்த ஃபைட்டை. அந்த ஃபீல் பண்ணோம்னா நான் ஆப்ரேட் பண்ணணும். நான் என்னோட ஐபிஎஸ் வழியாக பார்த்தா தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஏன்னா அவரோட ஃபைட் பண்ணும்போது ஊமை விழிகள் படத்துலேருந்து சூப்பர் சூப்பர்மேன் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்களோட டெர்மினாலஜிலாம் நாங்கள் பேசிகிட்டு இருப்பேன். ஃப்ளிப்பு வேணும், சிசர்ஸ் கொடுங்க, இல்லை அந்த டெர்மினாலஜி. ஸோ என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபைட்டு, ஏன்னா அந்த ஃப்ரேமில் பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சுப்ராயன் மாஸ்டர் வந்து ரமேஷை பற்றி சொல்லும்போது அடிக்கடி ஒன்று சொல்லுவார். அவர் என்ன இங்கே கோடு போட்டு இந்த கோட்டில் தான் உழுவுவார் ஃபைட்டரா. அவன் வால்ட் அடித்து வர்றவன் எங்கே உழுவான்னு தெரியாது. ஒன் மோர் அப்படின்ட்டு அவர் பாட்டு உட்காந்துருப்பாரு. அந்த கோட்டில் நாங்களும் பார்த்து கரெக்டாக டே கோட்டில் உழுவிடா இல்லாட்டா ஒன் மோர் சொல்லுவாங்க. இல்லை உழவன் மகனில் ஒரு சீன் டைரக்டருக்கும் சேர்த்து கேமராமேனுக்கும் சேர்த்து நான் பார்க்குறது என்னென்னா, அவர் ஆக்ஷன் பிளாக்கில் நடிக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் பண்ணக்கூடிய நடிகர்ன்ற விஷயத்தில் அந்த அவருடைய விஜயகாந்தோட தந்தை நினைக்கிற நம்பியார் இறந்துடுறாரு. அந்த இடத்துல பேச்சே கிடையாதுங்க. உட்காந்துக்கிட்டு லைட்டிங் அப்படி இருக்கும், ஒரு பொய்டிக்காக இருக்கும். அவர் என்கிட்ட பேசும்போது சொல்லுவார், ரெம்பரண்ட் லைட்டிங் பற்றி என்கிட்ட பேசக்கூடிய ஒரே கேமராமேன் அவர் தான். ஆஸ் அ பெயிண்டர் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படி பண்ணும்போது வந்துட்டு போயிட்டு வெறும் ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லாமல் தன் ஃபீலிங்கோட உதடு துடிச்சு அழுவார் பாருங்க. அது ஒரு ரொம்ப அற்புதமான சீனை கன்சீவ் பண்ண ஆர்டிஸ்டுகளோட வந்து ஒர்க் பண்ணது. அதாவது ஒருத்தர்கிட்டயா போய் கேட்பாரு, இவர் கொண்டுட்டாருன்னு சொன்னோன்னே இப்படி பண்ணிட்ட அப்படின்வாங்க. அப்படியே அடுத்தவன்ட்ட அப்பா நான் சொன்ன கேப்டன் 400 feet கேப்டன் சிங்கிள் ஷாட் பண்ணீங்கன்னா பிரமாதமா இருக்கும். ஒரே ஒரு தடவை பண்ணி பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. ஒரு தடவை இல்லை 2 தடவை வேணாலும் பண்ணி பாத்துக்கங்க சிங்கிள் ஷாட்லன்னு பண்ணாரு பாருங்க. பர்ஃபார்மன்ஸ் சிங்கிள் டேக் இல்ல சிங்கர்னைஸ்டுங்க. அது எப்படி ப்ரொஜெக்டர்ல அந்த பல்லு இருக்கு அது மாதிரி அவங்க சேர்ந்து ஒன்னா பண்ணது ஒரு இயல்பு தான். அந்த ஷாட் முடிஞ்ச உடனே அதை பார்க்கணும்னு துடிக்கிறாருங்க. நான் அதை பார்க்கணும், எப்போ அது ரெடி ஆயிடுச்சு அது அப்படியே காட்டுங்க, நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பார்க்குறேன், காட்டுங்க, அது தேவைன்னா மறுபடியும் எடுத்துக்கலாம். இல்லை கேப்டன் பிரமாதமாக வந்திருக்கு, இல்லாட்டா நான் ஓகே பண்ண மாட்டேன். இல்லை எனக்கு திருப்திக்கு ஒரு தடவை பார்த்துக்கிறேன்னு அது 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 ரமேஷ் ஒன்றில் ஒன்று ரொம்ப அற்புதமாக சொன்னாப்புல. அதாவது அவர் வந்து இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுறாருங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இப்போ இவர் எப்படி ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் இருந்துங்கிறத நமக்கு புரியல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 5000 ஃபைட் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காருங்க கேப்டன். 5000 ஃபைட் இன்னைக்கு போங்க வீட்டில் இருக்குது. 5000 ஃபைட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஏதாவது ஒன்றா டக்குன்னு சொல்லுவார். நேற்று ஒரு ஃபைட் பார்த்தேன் பிரமாதமாக இருந்தது அந்த ஃபைட்டு, அதை ஏதாவது சேர்க்க முடியுமான்னு பாருங்கள், அதை அப்படியே பண்ணலாம், அதை விட நம்ம நல்லா பிரமாதமாக பண்ணலான்னு. எல்லாம் நீங்கள் ஜப்பான் ஃபைட் ஆகட்டும், ஜாக்கி சான் ஃபைட் ஆகட்டும், அந்த அளவு ஹோம்ஒர்க் எப்படி பண்ணுறாருன்னு தெரியாது. ஒரு படம் பார்த்தேன், இங்கிலீஷ் படம், எனக்கு கரெக்டாக புரியல, ஆனால் கதை ஏதோ நல்ல கதை, நீங்கள் பாருங்கன்னு அந்த கேஸ்ட்டை கொடுப்பாரு நமக்கு. அந்த மாதிரி இப்போ சொல்லும் போது தான் தெரியுது அவருடைய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த கிராஃபில் வந்து அவர் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு, நமக்கு தெரியல. அதே மாதிரி தென்னவன் ஃபிலிம் பண்ணும்போது என்னை இன்வைட் பண்ணி இந்த படத்தை நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கும்போது, அப்போ நான் விஜய் சார்கிட்ட கேட்டேன், நான் என்ன ரிக்வஸ்ட் என்ன ஒர்க் பண்ண சொல்கிறதுக்கு என்ன ரீசன், ஏன்னா நான் சப்ஜெக்ட்லாம் கேட்கவே இல்லை. விஜய் சார் வந்து உங்களை ஒர்க் பண்ண சொல்கிறாரு. அப்போ போய் இல்லை ரமேஷ் சார், எனக்கு வந்து நான் பார்க்கறது கொஞ்சம் யங்காக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு. எனக்கு சார் மேக்கப்பு காஸ்டியூம்ஸ் எல்லாம் நான் டிசைன் பண்ணிவிடுவேன், பட் எனக்கு வந்து லைட்டிங்க்கு வந்து ஒரு சாஃப்ட் பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தேவை, அதுவும் ஹெச்எம்ஐ லைட்டுக்கு தேவைப்படும், அது வந்து சிங்கப்பூரில் தான் கிடைக்கும், அது எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு இம்மீடியட்டாக ஒரு ஆர்டர் பண்ணி அந்த சாஃப்ட் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த படத்தில் ஃபஸ்ட்டு டைம், அதாவது ஃபஸ்ட்டு டைம் இந்த இந்தியா அந்த 16 கிலோவாட் 12 கிலோவாட் லைட்டு கொண்டு வந்தது விஜய் சார் படத்துக்கு, சாஃப்ட் பாக்ஸும் வந்தது விஜய் சார் படத்துக்கு தான்.
ஸோ அந்த படத்தில் லுக் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப எங்காக இருப்பார் அவர். ஸோ அந்த அவர் வந்து என்னென்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். ஒரு ஃபிலிமுக்காக நம்ம என்ன கேட்குறோம், எதுக்காக கேட்குறோம், அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஓகே இவர் கேட்டால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ வெறுமை ஒரு ஒரு யதார்த்தமாக சார் அந்த மாதிரி சாஃப்ட் பாக்ஸ் வந்து நல்லாயிருக்கும், சரி சார் அப்போ அரேஞ்ச் பண்ணிடலாம்னு வித்தின் 1 வீக் கொண்டு வந்துட்டார் சிங்கப்பூர்லேருந்து. சார் உங்களுடைய படம் அவர் எப்படி சார் கன்வின்ஸ் பண்ணீங்க? நீங்கள் ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் அவர் கூட படம் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், ஏறக்குறைய ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியான ஒரு விஷயம், அதை எப்படி சார் கன்வின்ஸ்? அவருடைய படம் கேப்டனுடைய 125வது படம், அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். அது அண்டர்வாட்டர் டெக்னிக்ஸ்ன்றது இருக்கு இல்லையா, அது புதுசாக இருந்தது. அது ஆக்சுவலி அதில் இருக்கிற செக்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இருக்கும். அந்த மெல்டா ஒரு இப்போ படத்தில் லேட்டஸ்ட் படத்தில் வந்துடும். அது ஆசிட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹிந்தி படத்துலேயே வந்துருக்கும் இப்போ இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் புதுசு புதுசாக இருக்குவே. அது கதை பண்ணது பால் ஆனதுன்னு ஒருத்தர் பண்ணார். அதனால் வந்து அவருக்கு வந்து இப்போ சைடு தான் அது உள்ள ஃபுல்லாக இது பண்ணாரு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சார் சொன்ன மாதிரி ஆக்ஷன் பிளாக் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நடிகருமே வில்லனை டம்மியாக வச்சுருப்பாங்க. கேப்டன் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலம் வந்து தன்னை விட பலசாலியாக இருக்கிற மாதிரி தான் வில்லனை காட்டணும்னு சொல்லுவார். இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். வில்லன் எல்லாத்துலேயும் அவருடைய பாடியில் சரி, எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சரும் சரி, அதில் இது பண்ண அதுக்கு முன்னாடி வந்து எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா அவர் புரோனோ சர்னை, கேப்டன் பாகரன், அது மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வில்லனுடைய இது இருக்குது. இதில் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வில்லனுக்கு மட்டுமே ஒரு 3 மாதம் தேடும். ஆமாம், சார் சொன்ன மாதிரி ஆக்ஷன் இதில் வந்து கேப்டனுக்கு ரொம்ப அவ்வளோ இன்வால்வ் ஆவார் சப்ஜெக்ட். இதில் இந்த எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் வந்து வில்லனை டம்மியாக காட்டணும்னு நினைப்பாங்க. ஆனால் கேப்டனுக்கு வந்து எப்பவுமே பவர்ஃபுல் வில்லனாக இருக்கணும், தன்னை விட உடல் வலியும் சரி பலசாலியாக இருக்கணுன்ற மாதிரி தான் நினைப்பார். அது பார்த்து உதாரணம் வந்து புரோனோ சர்னை, கேப்டன். அது மாதிரி உளவுத்துறையில் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து இவ்வளோ பெரிய இதாக போயிட்டு இருக்கும்போது மாசு இதாக போயிட்டு இருக்கும்போது வில்லன் ரொம்ப இதாக தேவைன்னு ஒரு 3 மாதமாக நாங்கள் தேடணும் ஆக்சுவலி. அப்போ கடைசி தான் கார்லோன்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் பாம்பேயில் வந்து சஞ்சய் தத்துக்கு ஜிம் ப்ராக்டிஸ்டார். அவனை எப்படியா பிடிக்கணும்னு சொல்லிட்டு சார் தான் போயிட்டு ரமேஷ் சார் தான் போயிட்டு அட்வான்ஸ்லாம் கொடுத்து புக் பண்ணி கொண்டு வந்தாங்க. அவன் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கேப்டனை வந்து ஒரு சாதாரணமாக அவன் நினச்சிருந்தான், இவர் தான் கூட தான் அவன் ஃபைட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இது நினச்சிருந்தா. இவர் கூட நம்ம ஃபைட் பண்ண போகிறோமான்னு சொல்லி ரொம்ப இதுவாக நினச்சிருப்பாங்க நடிக்கும் போது எல்லாமே. கடைசி கிளைமேக்ஸ் படம் வந்து நாங்கள் செங்கல்பட்டில் எடுக்கிறோம் ஆக்சுவலி. அதுக்கு கேப்டன் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு ஒரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா காலையில் அவர் தூக்கன்றது ரொம்ப கம்மியான டைம் தான் இது பண்ணுவார். காலையில் டெய்லி வீட்லேயே வந்து ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஜிம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு நல்லா இதாக வந்துட்டார். அங்கே வந்துட்டு எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வந்துட்டார், இந்த தம்பிள்ஸு மற்றபடி ஆர்ம்ஸ் எல்லாமே. அவன் கூட இருக்கணும். அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான் ஃபஸ்ட் நாள். அவன் பார்த்தா அவ்வளோ ஜிம்லேயும் சென்னையில் இருக்கிற ஜிம்மில் எல்லாத்தையும் அவன் ஃபோட்டோஸ் இருக்கும், அந்தளவுக்கு எடுத்தாங்க அவனை வச்சுட்டு. அவன் அப்போ வந்து ஷாக் ஆகிட்டான் பயங்கரமாக. இவர் ஜம்ப் ஆகி கேப்டனுடைய இதுவே வந்து லெக் ஆகிட்டு தான் அவன் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் ஆகிட்டு திருப்பி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் எனக்கு ரெஸ்ட் வேணும் சொல்லிட்டு திருப்பி அவன் ப்ராக்டிஸ் மாஸ்டர்கிட்ட போய்ட்டு ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் அவர்கிட்ட போய்ட்டு எனக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ட்ரெயின் எடுத்துட்டு அப்புறம் தான் இது பண்ணாரு. அது போயிட்டு ரொம்ப பேசப்பட்டது. கிளைமேக்ஸ் போயிட்டு இருக்கேன் உளவுத்துறை. சாப்பாடு என்னன்னு சாப்பாடு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு சிக்கன் தான் அவனுக்கு. அந்த அளவுக்கு அது ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் அந்த அளவுக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட இது பண்ணுற ப்ரொடக்ஷன் வந்து அந்த அளவுக்கு கவனிச்சாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு. அவர் கேப்டனோட இது என்னென்னா அது ரிஸ்க் வருமே, அதில் கஷ்டம் வருமேன்றதான் இதுவே இல்லை, நம்ம பண்ணுவோன்ற மாதிரி வரணும். அதில் கீழே விழுந்தாலும் சரி பரவாயில்ல தொடச்சுக்கார். அப்புறம் தான் அந்த வழியை சொல்லுவார் எல்லாருக்கிட்டையும். ட்ரெயின் போயிட்டு எடுக்கும்போது அப்படி தான் கையில் வந்து இதாகிடுச்சு, சுட்டி கத்துறாரு, அப்படியே வந்துட்டாரு. பார்த்தா அந்த இது வந்துருமா அடிக்கடி கேப்டனுக்கு அந்த சோல்டருடைய இது இருக்கு இல்லையா. அப்புறம் அவரே இது பண்ணிக்கிறாரு, பண்ணிட்டு திருப்பி நானே நிற்கிறேன்றாரு. அதாவது ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும், அவர் தொங்குவார் அந்த இதில் காலை இது பண்ணிட்டு தொங்கிட்டு இப்படி ஃபைட் பண்ணுவார். அது எவ்வளோ சொல்கிற சொன்னாலும் கேட்க மாட்டார், அவரே இது பண்ணுறாரு. அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஒரு ஆக்ஷன் பிளாக் ட்ரூவாக இருக்கணுன்றதுக்காக அந்தளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு நடிகர் வந்து இன்றைக்கும் இல்லை. நான் மிகைப்படி சொல்லலை, கம்மியாக சொல்கிறேன். நான் அந்தளவுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னா அந்தளவுக்கு ஒரு இது. ஹீரோயின்ஸோட கெமிஸ்ட்ரி எப்படி சார்? ஹீரோயின் கூட இருக்கிறது வந்து கொஞ்சம் இதுதான் அது ஆக்சுவலி. பட் நல்லா இது பண்ணுவார். பட் ரொம்ப மற்ற மாதிரி ரொமான்டிக் இதெல்லாம் வந்து கேப்டனுக்கு வந்து கொஞ்சம் ஒதுங்கி தான் போவார். ஹீரோயின்ஸுங்கும் போது கொஞ்சம் ஒதுங்கி தான் போவார். பட் என்னன்னா ஹீரோயின்ஸுக்கு வந்து கேப்டன் கூட பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா அப்படி ஒரு பாதுகாப்பு கொடுப்பார். ஏன்னா அந்த உழன்மன் அந்த ரேஸ் எல்லாம் சொல்கிறேன்னா ராதிகா மேடம் தான் சொல்லுவாங்க, சுற்றி அவ்வளோ க்ரௌடு, இத்தனை ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்கன்னா கோயம்புத்தூர் போய் ஒரு ஊரில் எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு பாருங்க. அப்படியே பாதுகாப்பு கொடுப்பாரு. அவர் கண் அப்படியே இருக்கும் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு. நான் எம்ஜிஆர் சார் பற்றி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி. அதாவது வந்த உடனே ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ஹீரோயின்ஸை பேக் பண்ணி அவங்கள சேஃப்டி பண்ணி அனுப்புறது கேப்டன் அதை பண்ணுவார். இப்போ இவர் சொன்னார் அந்த பனி இதில் கடைசி ஆளாக அவர் தான் வந்திருப்பார். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், கேப்டன்ற பெயர் அவருக்கு எப்படி பொருந்ததோ தெரியாது. இந்த கப்பல் ஓட்டுறவனை தான் கேப்டன்னுவோம், கடைசியாக அவன் தான் வந்து முடிஞ்சா தப்பிப்பான் இல்லைன்னா கப்பலோட போவான்னு. அந்த மாதிரி தான் கேப்டன். இந்த டீமை அப்படியே ஃபஸ்ட்டு காப்பாற்றி கொண்டு போய் அவங்கள சேர்த்து விட்டுருவார். அதற்கு பிறகு தான் அவர் தனக்குங்கிறத யோசிப்பார். ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு?
அதான் சொன்னேனே சார், சட்டையை கிழிச்சிட்டு ஓடுங்கன்னா ஓடிடுவார். மன்சூர் அலிகான் வந்து இந்த தாயகத்தில் வந்து ஒரு டயலாக் வரும், அஹ், காஷ்மீர் ஜிந்தாபாத் அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், நான் எல்லாம் பேச மாட்டேன் சார், நான் இந்தியன் அப்படின்றான். நீ காஷ்மீர் தீவிரவாதி படத்தில் நீ இந்தியா ஜிந்தாபாத்னு சொல்லக்கூடாது, காஷ்மீர் ஜிந்தாபாத்னு தான் சொல்லணும் அப்படின்னா முடியவே முடியாதுன்ட்டான். தகராறு. நான் போய் வெளில உட்காந்துட்டேன், செட்டை விட்டு வெளில போய். எனக்கு கோவம் வருது. நான் திட்டக்கூடாதுன்னு என்கிட்ட பிராமிஸ் வாங்கிட்டு தான் எனக்கு படமே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சத்தம் படாமல் நான் அசோசியேட் டைரக்டரை கூப்பிட்டு அவன் பேசுகிறானா இல்லையான்னு கேளு. நான் பேச மாட்டேன் ஐயா அப்படி. அவன் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த இந்த பிரச்சனை கேப்டனுக்கு போயிடுச்சு. ஷூட்டிங் நிற்கிது, ராவுத்தருக்கு சொல்லி ராவுத்தர் கேப்டனுக்கு சொல்லி கேப்டன் ஃபோன் பண்ணுறாரு. வந்தான், ஐயா நான் வசனத்தை பேசுகிறேன் ஐயா. அங்கே என்ன நடந்துச்சுன்றது அண்டர்ஸ்டுண்டு. அதே மாதிரி நடந்துச்சு அந்த சாரதா ஸ்டுடியோவில் வந்து அந்த செட்டு போட்டிருக்கோம், கேவ் செட்டு ஃபைட்டில். சும்மா அப்படி புறா இருக்கும், ஒரு 100 புறா இருக்கும். புறாவை இப்படி கத்தியால் தள்ளிடா, ஒரு சாங்குக்கு ஒரு ஷாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் உயிர் அதை செய்ய மாட்டேனுங்க. ஆச்சுன்னா ஒரே ஒரு புறாவை நீ வெட்டி காட்டிட்டு நீ சொல்கிறத நான் வந்துக்கிறேன். ஏன்னா புறான்றது இப்படின்னு எல்லாம் மறந்து போயிடும். அந்த சண்டை நடக்குது. அன்னைக்கு கேப்டன் அங்கே இருக்காரு, அவர் தான் ஃபைட்டு இவங்க கூட. நான் வெளில வந்தோன்னே பார்த்தோன்னே என்னாச்சுன்னு கூப்பிட்டு கேட்டிருக்காரு. அது உள்ள போய் திட்டினாரு பாருங்க. அப்போதான் சொன்னார், டைரக்டரா வெளியில் வந்தால் நான் வந்துட்டு அவன் பேசுவேன், ஆனால் உள்ள வந்தா சார் தான். ஏன்னா அவர் டைரக்டர், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். நான் செய்கிறேன்ல, என்னோட பெரிய நீ அப்படி ஒரு 1/2 hour திட்டு. அதே திரும்பி நான் செய்கிறேன் ஐயா. நல்ல கேள்விதாங்க அது. கேப்டன் ஒரு ஆர்டிஸ்ட்ன்றதுக்கு மேலேயும் வந்துட்டு ஒரு கிரியேட்டராகவும் ஒரு ப்ரொடியூசராகவும் ஜனங்களுக்கு மகிழ்விக்கிறது இல்லாமலும் ஒரு படிப்பினையாகவும் ஒரு புது அனுபவத்தை கொடுக்கணும்னு நினைச்சவர் வந்து ஒரு முக்கியமானவர். நம்முடைய பழைய கதைகளில் சொல்லுவாங்க, ஒரு கொக்கு வந்து நரிக்கு சாப்பாடு போட்டு தான், ஒரு கொடுவியில் போட்டு கொடுத்து தான், அது அதை பார்த்து முடிச்சு தான். அதை மனசில் வச்சுட்டு இந்த நரி என்ன பண்ணிச்சா, கொக்குக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பிளேட்டில் வச்சு கொடுத்து தான், அது அவசரப்பட்டு தான். அப்படியே கூப்பிட்டுட்டு தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய வாழ்க்கை முறைக்கு செட் ஆகாத மாதிரி இல்லாமல் தனக்குன்னு ஒரு ரசிகர்களை வச்சுருந்தா அவங்கள ஏமாற்றாமல் அவங்களுக்கு ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து கேப்டன் குரூப்புக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புணர்ச்சி உண்டுங்க. அதுக்கு தான் அது சொல்ல வந்த. கேப்டன் பிரபாகரில் ஒரு முக்கியமான இடம் வந்துட்டு எங்கள் ஃபைட் ஒன்று எடுத்துருக்கோம், மன்சூர் அலிகானை வச்சுட்டு கேப்டனோட வந்து ஒரு ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அசம்பாவிதமாக எங்களுடைய யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு காரில் விபத்து ஏற்பட்டு முக்கியமான ஒரு இளைஞர் ஒருத்தர் டிரைவர் இறந்துடுறாரு. ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த சாலக்குடியில் அந்த ஃபைட்டு வந்து விஜயகாந்த் சாருக்கும் வந்துட்டு மன்சூர் அலிகானுக்கு நடக்கும்போது அந்த ஃபைட்டை வந்துட்டு கண்டினியூ பண்ணி இவ்வளோ மணித்துளிகள் இருக்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதிர்பாராத ஒரு விபத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எங்கள் டெக்னீஷியன் ஒரு டிரைவர் ஒருத்தர் இறந்துரும்போது மனிதாபிமான நோக்கத்தில் இதை பற்றி ஒன்றும் யோசிக்காமல் பேக் பண்ணி மெட்ராஸ் போயிடுவோம், திருப்பி இன்னொரு நாள் எடுத்துப்போன்னு சொல்லிட்டு பேக் பண்ணி நிறுத்துகிறாங்க. அப்படி நிறுத்தும்போது இந்த ஃபைட்டு இவ்வளோ போதுமா அப்படின்னு யோசிக்கும்போது அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா, எம்ஜிஆர் ரசிகர்கள். ஈவன் விஜயகாந்த் சாருக்கு வந்து நான் செட்டு போடும்போது கூட அந்த பிஎன்சியில் இருக்கக்கூடிய அவர் ரசிகர்களுக்கான விஷயமாக தான் கொஞ்சம் நான் அதை ஆட் அண்ட் ஒமிட் பண்ணுற விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஃபைட்டு அதிகமாக இருந்து வந்து பார்க்குறவனை ஏமாற்றக்கூடாது ரசிகன்ன்ற மாதிரி, இது இன்னும் கொஞ்சம் ஃபைட்டை வந்து நம்ம ஊரில் போய் எடுக்கணுன்ற மாதிரி ஃபீலிங்கில் இருக்கார் டைரக்டரோட பேசிட்டு. அப்போ வந்து என்கிட்ட சொல்கிறாரு, இந்த ஃபைட்டை திருப்பி அங்கே எடுக்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ண போகிறேன்னு சொல்லும்போது, முடிஞ்சதை இது எதுக்கு திருப்பியும் பண்ணுறாங்க, பொருட் செலவு இருக்குது, டைம் இருக்குது, கால் ஷீட் இருக்குது, இவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னும் போது ரசிகர்களை ஏமாற்றக்கூடாதுன்ற பொறுப்புணர்ச்சியில் அவர் சொல்லிட்டார். அப்போ என்ன பண்ணேன்னா, இது கண்டினியூட்டி இப்படி சாலக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு நதி துவாரத்தில் நீர்வீழ்ச்சி கீழே இருக்கிற ஃபைட்டை மெட்ராஸில் போய் எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கும்போது அவரோட கலந்து ஆலோசித்து கேமராமேன்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணோம்னா, அந்த சாலக்குடி நீர்வீழ்ச்சியிலேருந்து மேலேருந்து தண்ணி கொட்டி அந்த பாறையில் வந்து ஒரு பெரிய பள்ளம், ஒரு 4-5 அடிக்கு ஒரு பள்ளம் ஒன்று கிடக்கு, அங்கே போய் உட்காந்து யோசிச்சுட்டு
அவரோட டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணிட்டேன்னா, மன்சூர் அலிகான் ஓடி வந்து தப்பிச்சிக்கிட்டு வந்து அந்த பள்ளத்தில் இறங்குறாருன்ற மாதிரி ஒரு ஷாட் எடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மெட்ராஸ் போயிட்டு பிளான் பண்ணி அது ஒரு சுரங்கப்பாதையாக கன்சீவ் பண்ணி மைண்டில் உள்ளர போயிட்டு அவர் பதுங்கினார் இல்லைங்களா, அங்கே அதை வந்து கன்சீவ் பண்ணிவிட்டு சாரதா ஸ்டுடியோவில் போய் மிகப்பெரிய செட்டு அடியில் சுரங்கத்தில் வந்து அவர் வந்து அவ்வளோ யானை தந்தங்கள் பொருள்கள் எல்லாத்தையும் ஒரு சேர்த்து சேமித்து வச்சிருக்கிற மாதிரி அதுலேருந்து கொண்டு போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 நிமிஷத்துக்கான ஃபைட் பண்ணாங்கன்னு சொல்ல வரும்போது அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது, நானும் அவர் பேசும்போது எப்படி பண்ணலான்னு போது நாங்கள் பேசுனதில் ஒரு முடிவு பண்ணது என்னென்னா, அது உள்ளேருந்து இறங்கி ஆழமாக இருக்கிற சுரங்கம்னு சொல்லும்போது அந்த பெரிய செட்டுக்குள்ளார கேமராமேன்லாம் வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறோம், மேலே இருந்துட்டு ஒரு 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 பாறையில் பண்ண படிக்கட்டை ஒன்று சீலிங்கில் கோடாலேருந்து இறக்கி தரை வரைக்கும் வச்சுட்டு அங்கே ஏற்றி விட்டுட்டு மன்சூர் அலிகான அதெல்லாம் குதிச்சு வந்து கீழே வந்த மாதிரி பண்ணி அதை ஜஸ்டிஃபை பண்ணி ஜனங்களுக்கு அங்கே ஒரு ஃபைட்டுன்றது பயங்கரமான அப்ளாஸோடு வந்தது. அதுக்கப்புறம் என்ன தரைக்குள்ளே இருக்குல்ல, அது தரையில் இருக்கிற சுரங்கம்னு தெரியுமோ ஜேகே சார்னு என்ன கேட்குறாரு, பெரியப்பான்னு கேட்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தண்ணி கசிந்து இருக்கிற பாறைக்குள்ளே இருக்கிற சுரங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டு ஒன்று செய்யலாமா சார், என்ன அந்த ஆலமர வேருங்கள்ல தண்ணி அதுலெல்லாம் தண்ணி ட்ரிப் ஆகிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்ல போயிட்டு ஊரில் இருக்கிற ஆலமரத்துக்கெல்லாம் ஒரு கொட்டேஷன் கொடுத்து அங்கங்கே ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த விழுதுகள் இருக்குது பாருங்கள் அதில் கட் பண்ணி வந்து என்ன சொல்ல வரேன்னா அதில் ஒரு நம்பிக்கையும் ஆத்தென்டிசிட்டி வேணுன்றதுலையும் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பூ நல்லா தான் இருக்கும் மனிதனுக்கு, விலை கேட்டவொடனே வீட்டுக்கு போயிடலான்னு தோணும். அப்படி இல்லாமல் தன் ரசிகர்களுக்காகவும் அந்த இந்த துறைக்காக வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க, பாசியை தின்று மீன் வந்து குளத்தை சுத்தம் பண்ணிச்சுன்ற மாதிரி எல்லாத்தையும் இழந்து அதை செஞ்சு கொடுக்கணும், ஏமாறக்கூடாதுன்றதுல பொறுப்புணர்ச்சியோடு இருந்தான்றது அவருடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம். அதுக்கு மேலே ஒரு பரந்த மனம் இருந்த ஒரு மனிதர் என்ற முறையில் நம்ம இன்னைக்கு நினைவு கூற வேண்டியது முக்கியமான ஒரு கடமைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஜேகே சார் சொன்னதுல ஒரு அற்புதமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு டிரைவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் தவறிடுறாரு, அவருக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டு யாராக இருந்தாலுமே அங்கே ஷூட்டிங்கை தொடர்ந்து நடத்துறதுக்கு தான் அந்த ஒரு நாளாக நிறுத்திட்டு இந்த ஒரு நாள் இன்றைக்கி முடிச்சுக்குவோம், நாளைக்கு காலையில் மறுபடியும் இங்கே பண்ணுவோன்னு. ஆனால் அது வேண்டான்னு முடிவு பண்ணி அது என்ன பண்ண போகிறோன்றத கூட யோசிக்கலைன்னு சொன்னார் பாருங்க. அதான் அற்புதமான விஷயம். நம்ம கிளம்பி போகலாம், முதல்ல அதுதான் முக்கியம் அப்படின்னு. இந்த மனிதாபிமானம் தாங்க. நீங்கள் கேப்டன் யாருன்னு கேட்டீங்கல்ல, இதுதான் கேப்டன். விஜய் சார் பொறுத்த வரைக்கும் இஸ் அ பர்சன் வித் மல்டி ஃபேஸ்ன்னு சொல்லணும். மோர் ஆஃப் ஹியூமனிட்டேரியன் பேசிஸில் அவங்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஆஸ் அ ப்ரொஃபஷ்னலாக பார்க்கும்போது என்னென்னா, ஒரு ஆஸ் அன் ஆக்டர் அவரோட டெடிக்கேஷன் அண்ட் அவரோட நான் முன்னாடி சொன்ன ஹோம் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ தி ரெஸ்பெக்ட் ஃபார் டெக்னீஷியன்ஸ் அண்ட் கோ ஆர்டிஸ்ட் அதெல்லாம் ரொம்ப ஹை லெவல். அது அண்டு இன்னொரு ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஷோ பிஸ்னஸ் கிடையாது. இஸ் வெரி டவுன் டு எர்த் பர்சன். அவரோட லெவல் என்ன அப்படி அந்த இது எந்த ஸ்டேஜ்லையுமே வந்து அவர் ஹி வில் நாட் ஷோ பண்ணவே மாட்டார். ஹில் பி அஸ் அ வெரி வெரி சிம்பிள் பர்சனாக, டவுன் டு எர்த் பர்சனாக. தட் இஸ் தி வே அவரோட அப்ரோச் இருக்கும். ஸோ அப்போ இருக்கும் போது என்னென்னா, நமக்கோட அஃபினிட்டி டுவர்ட்ஸ் விஜய் சார் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த அப்ரோச் எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தட் இஸ் ஒன் மேஜர் பாயிண்ட் ஆஃப் விஜய் சார். சார், அவரோட நீங்கள் இதை பார்த்து இப்படி ஒரு கேப்டனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் படத்தில் அவர் எவ்வளோ எளிமையாக இருந்தது அதை சொல்லுங்கள் சார். சார் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற அன்னைக்கு முன்னாடியே இப்ராஹிம் ராஜ் சார் கூப்பிட்டு ஒரு மண்டே மாதிரி டைமு, ஃப்ரைடே அன்னைக்கு பூஜை போட போகிறோம் அப்படின்றாரு. ஆக்சுவலி சார் நம்ம எதுவுமே ரெடி பண்ணலையே, என்னடா ரெடி பண்ணோம், நாளைக்கு காலகாலத்தில் லெட்டர் பல்ல அடிக்க போகிறோம், பிரிண்ட் ஆகி வரப்போகுது. இல்லை சார் ஸ்டில்ஸ்லாம் எடுக்கணும்னு. ஏன்னா முட்டாளா கேப்டன் போய் ஸ்டில்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்றாப்புல. இல்லை சார் 100 படம் கண்டிப்பாக ஸ்டில்ஸ் எடுத்தாகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் 11:30 மணி பண்ணி 12 மணி இருக்கும். கேப்டனுக்கு மதுரையில் ஆக்சுவலி. இல்லை சார் கண்டிப்பாக ஸ்டில்ஸ் வேணும் அப்படின்போது அப்போ எங்களுடைய மேனேஜர் சுப்பையா அவர் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசினார். இல்லை அவர் ஃபஸ்ட்டு படம் வர ஆரம்பிக்கும் போது சார் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சாருக்கு எல்லாமே தெரியும் அந்த விஷயங்கள் எல்லாமே. 12 மணிக்கு முடிவு பண்ணுறோம், நாளைக்கு காலையில் ஸ்டில்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. கேப்டனுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ ஃபோன் வந்து ரொம்ப இதுவான விஷயம். லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாளைக்கு ஸ்டில்ஸ் எடுக்க போகிறாங்களா, நீங்கள் ஈவினிங் ஃப்ளைட்டில் கிளம்பி கோவத்தோ திட்டுறாரு. இந்த இன்ஸ்டியூட் பசங்களுக்கு இதே வேலை தான், எப்போ பார்த்தாலும் நாளைக்கு எதுக்கு நீ முடிவு பண்ணுவான்னு. கிளம்பி வராரு. நாங்கள் நாளைக்கு காலங்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சார் செட்டப் பண்ணி தருது. இதெல்லாம் மிலிட்ரி இது மாதிரி லாரி மாதிரி எல்லா செட்டப் எல்லாமே ரெடி பண்ணி தர்றாங்க. கேப்டன் வரும்போது டைமிங் 8 மணி 8:30 மணி ஆகிடுச்சு. பார்த்தா முடி பயங்கரமாக வச்சுட்டு இருக்காரு.
என்ன கேப்டன் இப்படி முடி வச்சுக்கிறீங்க, காலையில் ஸ்டில்ஸ் எடுக்கணும் போது அவருக்கு கோவம். ஆனால் கோவத்தை வெளியே காட்ட முடியாமல் எப்படி வேணும் சொல்லுன்னும் போது ஃபுல்லாக சம்மர் கட் பண்ணி போலீஸ் இது மாதிரி வேணும். சரி பார்த்துலான்னு சொல்லு. என்ன பார்த்துலான்றீங்க, 9 மணி ஆயிடுச்சு, இப்போ பேசி முடிச்சுன்னு. பார்த்துலாம், உனக்கு காலையில் எப்படி வேணுமோ அப்படி இது பண்ணிக்கலாம் போதுமா அப்படின்னு ஆச்சு. அன்னைக்கு ஏர் ட்ரெஸ்ஸில் காலையில் 4 மணிலாம் வீட்டுக்கு வர சொல்லி காலையில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி 5:30 மணிக்கு நாங்கள் ரெட் ஹில்ஸ் கிரவுண்டில் போய் எடுத்தோம். அது ஃபஸ்ட்டு படம் எனக்கு. இன்னும் ஷார்ட் கூட நான் வைக்கல, ஸ்டில்ஸ் தான் எடுக்க போகிறேன். அதுக்கு கூட அந்தளவுக்கு ஒரு கோஆப்ரேஷன் ஒரு டேரக்டர்கிட்ட. சார் என் கூட தான் அந்த ஜேகே சார், அவர் தெரியும் எல்லாமே. அந்தளவுக்கு அந்த ஸ்டில்ஸ் எடுத்து இது பண்ணாலும் அவ்வளோ பெரிய பேசப்பட்ட ஒரு இதுவாக அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு எல்லாருமே யாருக்கெல்லாம் கோவப்பட்டாங்களோ அத்தனை பேர் அந்த உளவுத்துறையோட இன்விடேஷனை பார்த்துட்டு அப்படி பாராட்டினாங்க, இந்த படம் இந்த அளவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி. அது வந்து ஒரு டைரக்டர்ன்ற பேர் போட்டாலே சார் சொன்ன மாதிரி அந்த பேருக்கு வந்து மரியாதையை வந்து எப்போவுமே விட்டு கொடுத்ததில்லை. அது என்ன டைமான நைட்டு வந்து அன்னைக்கு எல்லாம் முடிவு பண்ணி 11-12 மணி படுக்கிறாரு. காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு ஏர் ட்ரிம் பண்ணி ஃபுல்லாக காலைல எக்ஸசைஸ் வேறு 1 ஹவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டில்ஸ் எடுத்தோம். ஸ்டில்ஸு டிசைன் ஃபோட்டோ எல்லாமே பயங்கரம் பேசப்பட்டது அந்த இண்டஸ்ட்ரியில். சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இங்கே உழவன் மகனுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாப்பாடை பற்றி பேசினது. தாயகம் படத்தில் எப்படி இருந்தது சார் சாப்பாடு? தாயகம் படத்தில் சாப்பாடுன்றது வந்து சென்னையை பொறுத்தவரையில் இங்கே ஷூட் பண்ணதெல்லாம் ஓகே. மோஸ்ட்லி நாங்கள் வந்து ரொம்ப ரிமோட் பிளேசஸில் தான் ஷூட் பண்ணோம். ஊட்டியில் போய் வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட்டில் என்ன அது வந்து ஊட்டியிலேருந்தே வந்து 55 கிலோமீட்டர் மேலே போகணும். அது வந்து அங்கே போனீங்கன்னா பறவை இருக்காது, மரம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஒரு பேப்பர் கூட இருக்காது. பேப்பர் போட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம தான் குப்பை பண்ண ஆகும். ஒன்றுமே இருக்காது. அப்படி ஒரு இடம் சில்லுன்னு இருக்கும். அங்கெல்லாம் சாப்பாடுனா நான் அதே மாதிரி வந்து குழுவில் அங்கே போனீங்கன்னா ஐஸ். நான் முன்னாடியே திட்டம் போட்டு நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி கம்பெனியில் பேசி எல்லோரும் டிசைட் பண்ணி குழுவுக்கு நம்மளாம் தான் போனோம். போயிட்டு ப்ரெட்டு, ஆப்பிள், ஆம்லெட்டு, ஒரு வாழைப்பழம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இதை கொண்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோரும் கொடுக்குறப்ப எல்லாருக்கும் பயங்கர இதே ராவத்தர் எப்படியா நீங்கள் வந்து சாப்பாடு போடுவீங்க அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், இல்லைங்க இங்கே வந்து நமக்கு வந்து சுச்சுவேஷன் அப்படி சாப்பாடு கொண்டு வர முடியாது. ரைஸ் வச்சிங்கன்னா ரைஸில் விரைச்சி போய்டும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சாப்பிடுவோம், எங்களுக்கு ரைஸ் தான் வேணும்ட்டு. சரி உங்கள் இஷ்டம் அப்படின்னு அடுத்த நாளைக்கு ரைஸ் சொல்லிட்டு எங்களுக்கு சேஃபாக எங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்கள் ரொட்டி இது மாதிரி வச்சுக்கிட்டு நாங்கள் வந்துட்டு அங்கே போனால் சாப்பாடு எல்லோரும் கொண்டு வந்து ரசம்லாம் பட் அதெல்லாம் வேறு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்ச ரசம் மாதிரி இருக்கு. சுற்றி ஐஸ், கண்ணை திறந்தாலே வெள்ளையாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சாப்பாட்டு விஷயங்கள் வந்து இந்த மாதிரி காமெடிகளும் நிறையா நடந்துச்சு. எங்கள் பொறுத்தவரை மற்ற விஷயங்களை விட்டுருங்க, கம்பெனியில் இந்த விதத்துலேயும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சாப்பாடு அந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த வகையான சாப்பாடும் ரெடி பண்ணு. இதெல்லாம் மீறி குழுவில் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரன் ஹோட்டல் வச்சுருந்தான். அந்த ஹோட்டலில் போய் இட்லி தோசை சுட்டு கொடுத்தோம் எல்லாருக்கும். அங்கேயே வந்து சாப்பிடுங்க, ஏன்னா இங்கேருந்து போனால் அது ஆறி போய்ட்டு அப்படியே இட்லி சுட்டு அப்படியே எடுத்து கொடுத்து அப்படியே தோசை சுட்டு கொடுத்து அப்படியே சாப்பிட்டாங்க. ஸோ இதுவும் நடத்தணும். நாங்கள் ஒரு விஷயம் கவின், அதாவது அவருடைய தயாரிப்பில் முதல் படம் வந்து உழவன் மகன் கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாம் இவர் கலந்துக்கவே மாட்டார். மேக்சிமம் ராவுத்தர் தான் கதை கேட்பார், என்ன காஸ்டியூமு எல்லாத்தையும் இவர் வந்தோடனே கேட்பார், என்ன பாய் ஒத்துக்கிட்டாரா அப்படின்வார். ஓகே கேப்டன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ராவுத்தர்கிட்ட பேசி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு கீழே வரோம். ஏன்னா அப்போ உழவன் மகன் டைட்டில், அதுக்கு தான் இணைந்த கைகள்னு டைட்டில் வச்சது. இணைந்த கைகளாக உழவன் மகனான்னு போட்டு உழவன் மகன் ஃபைனல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கீழே வரோம். வந்தோடனே ஃபஸ்ட்டு வார்த்தை இவர், யார் நடிக்கிறாங்க, என்ன இது பண்ணீங்க, டைட்டில் என்ன ஃபைனல் பண்ணீங்க, எதையுமே கேட்கல. தான் நம்ம ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம் தான், எம்ஜிஆர் கம்பெனியில் தான் வந்து சாப்பாடு நல்லா போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே பேர் நம்ம வாங்கினதான், எல்லாருக்கும் சமமாக சாப்பாடு போடணும். இப்போ இந்த மனுஷன்ட்ட நம்ம சாப்பாடு எப்படின்னு நம்ம கேட்குறதே தவறு. 3 மணிக்கு ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டர் 3:30-4 இருக்கும், அது யாருன்னு தெரியல. அவன் வந்து சொல்கிறான், யாரோ ஒரு அசிஸ்டன்ட், யாராக இருந்தால் நான் மூஞ்ச பார்த்தா தெரியலையா, சாப்பிடாம வந்திருக்கான், சாப்பாட்டுக்கு வந்திருக்கான் பாரு, சாப்பாடு கரெக்டாக இருந்தால் அவனுக்கு போடு, இல்லைன்னா ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்து கொடு, இந்த சுரண்டி போடுறது இது பண்ணுற எல்லாம் பண்ணாதே இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, தான் சாப்பிட்றோம், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவர்
அந்த மாதிரி இருந்ததுனால சாப்பாடுங்கிறது வந்து கேப்டனுக்கு வந்து அது இயல்பா என்ன வந்து அந்த ஒரே விஷயத்துல தான் அவருக்கு பிடிக்காது. நீங்க என்ன இத்தனோடு சாப்பிட்றீங்க தான், நம்ம கோழி குறிக்கிற மாதிரி குறிக்கிறீங்க, ஐயே இதெல்லாம் நமக்கு ஆபாசார் தான் கரெக்டு அப்படிங்கிறாரு. ஏன்னா சாப்பாடை எடுத்து வச்சு அப்படி ஊற்றி, அதாவது நமக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம சாப்பிட்றத வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவ்வளவு சாப்பிட்டாங்கன்னா இவ்வளவு சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு எப்படிடா இவங்க இப்படி இந்த ராவுத்தர் பிலிம்ஸ்ல இப்படி சாப்பாடு போடுறாங்களே, சாப்பிட்டு தூங்க போறாங்க, வேலை செய்ய முடியுமான்னு கிண்டலாக கேட்பாங்க. அது வேலைக்கு வரும், சூப்பு வரும், பிடிச்ச ஐட்டம் வந்திருக்குன்னு சொல்லி கரெக்டா நமக்கு பிடிச்சது இதை நம்ம சொல்லியே இருக்க மாட்டோம். அவர்கிட்ட நம்ம சாப்பிட்றதா அவர் கவனிச்சிருப்பாரு. தான் வாங்க உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் வந்துருக்கு வீட்டுல இருந்து அப்படின்னு சொல்லி நமக்குன்னு தனியா கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து கரெக்டா ராவுத்தர் ஆனா ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க வந்து கேப்டனோடய வந்து இருந்து பழகி படம் பண்ணிட்டீங்க, நீங்க வெளில போய் சினிமா இன்னும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தெரியும்னு. 100% உண்மையான வார்த்தை. ஏன்னா கேப்டனோட பண்ணும்போது வந்து எல்லாமே டேக்கன் ஃபார் கிராண்டட் தான். நாளைக்கு வந்துருங்க கேப்டன், அவர் சொன்ன மாதிரி தான். அவர் கேட்பாரு, இன்னும் மணி என்ன 2 மணிக்கு விடுறீங்க, காலையில 6 மணிக்கு இங்க வருவீங்களா, நாங்க வந்து நிப்போம் கேப்டன் அப்படின்னா கரெக்டா 6 மணிக்கு முடிப்பாரு. எப்படி கிளம்புறாரு, எங்க தூங்குறாரு, என்ன பண்ணாரு எதுவுமே தெரியாது. அந்த ஒரு ஒர்க்கஹாலிக். அவர் ஒர்க் பண்ணும்போது அதான் 1 வருஷம் 14 படம் கொடுத்தாருங்க. எப்படிங்க கொடுக்க முடியும், யாரால கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க. 14 படம் ஹீரோவா பண்ணாரு. அப்படி ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு 12 மாதம் 14 படம். அதுதான் கேப்டன். ரொம்ப நன்றி. பேசிய உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். கேப்டனுடைய புகழ் என்றைக்கும் மென்மேலும் உயரணும், வளரணும், எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஆதன் டிவி நேயர்களுக்கு நன்றி. கேப்டனை பத்தி அவருடைய நினைவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கிய உங்களுக்கும் உங்கள் டிவி நிறுவனத்தாருக்கும் எங்கள் அனைவரின் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.